गुरुमुखनदीत्य प्रागवेदान्नशेषान् नरपति परिक्लुप्तं शुल्कमातात कामगा स्वचर अमरवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् द्युतिकुलतिलकं विष्णुचित्तं नमामि मिन्नार तळपதில் ஷோ வில்லுபுத்தூரண்டொருகால் சொன்னார் கழக்கமலம் சூடினோம் முன்னால் கடியறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையினில் சேரும் படியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டபிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கமிடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிடியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10. ஸ்ரீமத் கிருஷ்ண சமாத்வாய நமோ யாமுனசூனவே யத் கடாட்சைக லக்ஷ்யானாம் சுலப ஸ்ரீதர சதா. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே பூர்வாச்சாரியர்களுக்கு இருக்கக்கூடிய வைபவமானது மிகவும் போற்றப்படக்கூடிய வைபவம். அதிலேயும் முக்கியமாக வியாக்கியானம் அனுகிரகித்த பூர்வாச்சாரியர்கள். அந்த வியாக்கியானம் அனுகிரகித்த பூர்வாச்சாரியர்களிலே மிகவும் சீரும் சிறப்பும் பெற்றவர் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. அந்த பெரியவாச்சார பிரபாவத்தை சொல்லக்கூடிய தனியன் தான் இந்த தனியன். ஸ்ரீமத் கிருஷ்ணஸ்வமாத்வாய நமோ யாமுனசூனவே. யாமுனாச்சாரியனுடைய தந்தையார் பெயர் யாமுனசூனவே. அவருடைய திருக்குமாராக அவதரித்தார். எத் கட்டாட்சைக லட்சியானாம். அவருடைய கட்டாட்சம் இருக்கலையே, அந்த கட்டாட்சம் என்ன பண்ணும்னா சுலப ஸ்ரீதர சதா. ஸ்ரீதரன் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் அவருடைய அனுகிரகத்தை சுலபமாக நமக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை யாரு கிடைக்கிறது? பெரியவாச்சானுடைய திருவிழை பத்தினாலே போறோம். இவர்தான் 4000 திவ்ய பிரபந்தங்களுக்கு பூர்ணமாக வியாக்கியானம் பண்ணியவர் இந்த சுவாமி தான். வேற எந்த சுவாமியுமே 4000த்துக்குன்னு வியாக்கியானம் பூர்ணமா இருக்கான்னா கிடையாது. இவர் தான் சொன்னார். அவருடைய திருவடி சம்பந்தத்தை பெற்றால் நமக்கு பகவான் சிவன் நாராவுடைய அந்த அனுகிரகமானது ஆச்சரியமா சுலபமா நமக்கு கிட்ட பெறுகிறோம் என்று தெரிவிக்கிறார். ஆச்சரியம். ஏனென்றால் இந்த திருப்பல்லாண்டுங்கிற இந்த வியாக்கியானத்துக்கு ஆச்சரியமான வியாக்கியானம் அனுகிரகித்திருக்கார். அது மட்டுமல்ல, அவதாரிகிற ரமணனா தெரிவிக்கிறார். நம்ம இதுக்கு முன்னாடி தனியன்கள் 3 தனியன்கள் பார்த்தோம். முதல் தனியன் குருமுக அனதீத்திய பிராகவேதான்ன சேஷான் நாதமணிகள் அனுகிரகித்தது. அதற்குண்டான வியாக்கியானத்தை சுவாமி பில்லோகஞ்சியுடைய அனுகிரகித்தது. அதை அனுபவிக்க பெற்றோம். மேற்கொண்டு 2 தனியன்கள் மின்னார் தடமதில் சூ வில்லுபுத்தூருண்டொருகால் சொன்னார் கழக்கமலம் சூடினோம். இந்த தனியனம் பாண்டியன் கொண்டாட பட்டபிரான் வந்தான் என்று என்கிற அந்த தனியனம் 2 பாண்டிய பட்டர் அனுகிரகித்தது. அந்த தனியனையும் பிரலோகஞ்சியுடைய வியாக்கியானத்தை அனுசரித்துக் கொண்டு அதையும் அனுபவிக்க பெற்றோம். அதை மேற்கொண்டு இப்ப ஆச்சரியமான அவதாரிகை, அந்த அவதாரிகை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அவதாரிகளே பிரபந்தத்தின் ஏற்றம் என்ன, பிரபந்த கர்த்தாவின் ஏற்றம் என்ன, பிரபந்த பிரதிபாத்தியனான பெருமானின் பெருமை என்ன, இதெல்லாம் முதற்கன் சொல்ல ஆரம்பிக்கிறார். முதல்ல பெரியாழ்வாரை எதற்காக பிறப்பித்தார் ரொம்ப முக்கியம். எதற்காக பிறப்பித்தார் அப்படின்னு தொடங்கி, ஏன்னா பெருவாழ்வார் ஜீவாத்மெல்லாம் தன்னை அடைய வேண்டியதுதான் பகவானுடைய அபிப்பிராயமே. எல்லா ஜீவாத்மாக்களும் தன்னை அடையணும். அதனால முதல்ல என்ன பண்ணா, சரீரத்தை கொடுத்தார். சரீரத்தை கொடுத்தான். ஏன்னா இவாளுக்கு சரீரமே இல்லைன்னா அனுஷ்டிப்பதற்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆத்மா வச்சுன்னு அனுஷ்டிக்க முடியாது. ஆத்மா ஞானமயம்தான். ஆனா அது எதாவது காரியம் பண்ண முடியுமா? பேசுமா, உட்காருமா, போகுமா, நடக்குமான்னா ஒண்ணும் பண்ணாது. அதற்கு அவயவமே கிடையாது. அதனால ஞானமயமா இருக்கே தவிர அந்த ஞானம் இருந்தாலும் ஞானத்தோடு சரீரம் இருக்கணும். அந்த சரீரத்தை முதல்ல பகவான் கொடுத்தானே சுவாமி. அந்த கொடுத்தானும் அப்ப ஜீவாத்மாக்கள்லாம் தன்னை அடையணும். ஜீவாத்மாக்களும் தாசபோதர்கள் தன்னை அடையணுன்றதுக்கு கொடுத்துறான். நாம என்ன பண்ணுவோம்? ரொம்ப சாமர்த்தியமா இந்த சரீரம் போன வழியே போயிட்டோம். சரீரம் போன வழின்னா என்ன அர்த்தம்னா, சரீரமே நான்,
நான் வேறில்ல, சரீரம் வேறில்ல. இதத்தான் தேகாத்மா அபிமானின்னு சொல்லுவா. அந்த சரீரமே நானுன்னு இருந்துட்டேன். அது மட்டும் இல்ல, அந்த சரீரமே நான் அகங்காரம்னு பேரு. அது மட்டும் இல்ல, இந்த பக்கம் நிறைய பந்துக்கள் இருக்கா, அந்த பக்கம் நிறைய பந்துக்கள் இருக்கா, இந்த பந்துக்கள்லாம் எனக்கு வேண்டப்பட்டவா, என்னுடையவா அப்படின்னு மமகரித்தேன். அப்ப அகமல்லாததை அகம்னு நினைத்தேன், அகங்காரம். என்னுடையது அல்லாதது என்னதுன்னு நினைச்சணும், மமகாரம். இந்த அகங்கார மமகாரம் வைத்துக் கொண்டு நானே தேவன், நானே மனுஷன், நானே இந்திரன் அப்படின்னு மெதுவா என்னுடைய தலைமையில சிலதெல்லாம் ஏற்றின்றேன். போதாதுன்னு மேற்கொண்டு நானே ஈஸ்வரனும் சுவாமி, பகவானும் நானே அப்படின்னு சுதந்திரமாக ஆடத் தொடங்கினேன் இல்லையா? இத பார்த்தார் பெருமாள். ஓ, இவனுக்கு சரீரத்தை கொடுத்தேன், சரீரத்தை கொடுத்து அந்த சரீரத்தின் துவாரா இவன் நம்மை வந்து அடைவான் என்கிற எண்ணத்தோடு கொடுத்தான தவிர, ஆனா எப்படி அடையணும்னு சொல்லலையே. அதை சொல்லி இருந்தாத்தனை இவன் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதனால சாஸ்திரத்தை கொடுப்போம்னு சாஸ்திரத்தை கொடுத்தான். அந்த சாஸ்திரத்தை கொடுத்தானோ, சாஸ்திரம் எப்படி கொடுத்தான்? ஓலைப்புறத்திலே எழுதி வைத்தா போல அந்த சாஸ்திரத்தை பண்ணான். அந்த சாஸ்திரத்தை என்ன சொல்லியிருக்கு? அகாரவாச்சன பகவானுக்கு, மகாரவாச்சன ஜீவாத்மா தாசபோதன் எழுதியிருக்கார். அப்ப மாதிரி எழுதி கொடுத்தவொன்னு அந்த ஓலைப்புறத்துல சில சில ராஜாக்கள்லாம் கப்பம் கட்ட மாட்டார், சிற்றரசர்கள். அந்த சிற்றரசர்களுக்கு ஓலைப்புறத்திலே எழுதி கொடுப்பா, நீ என்னுடைய ஆட்சிக்கு உட்பட்டவன், இந்தந்த மாதிரி இந்தந்த வரி கட்டணும், கப்பம் கட்டணும் சொல்லுவா. அந்த ராஜா என்ன பண்ணுவானா, அந்த ஓலைச்சுவடியை கிழிச்சு போட்டுருவான். போட்டாச்சுன்னா இனிமே என்ன பண்ணணும்? படையெடுப்பு தானே. அந்த படையெடுப்புக்காகத்தான், என்னது படையெடுப்பு? படையெடுப்பு தான் ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள். இதெல்லாம் கடந்த காலத்துல பார்த்துட்டோம். ராமகிருஷ்ணாதி அவதாரங்களே படையெடுப்பு. ஆனா அவதார தசையில ராமனாக இருந்து என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணான். அதே போல கிருஷ்ணனாக இருந்து என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணியிருக்கான். இதைத்தான் கடந்த காலக்ஷேபத்திலே நம்ம அனுபவிக்க பெற்றோம். அதாவது ராமனா இருந்து கொண்டு தசரதனுக்கு புத்திரன் தயரதற்கு மகம் தன்மை அன்றி மற்றிலேன் தஞ்சமாகவே. தசரத ராமன்னு சொன்னா அத்தனை ஆனந்தமா ராமனுக்கு. தன்னை ராமன்னு சொல்றது கட்டணும். தயரதற்கு மகம் தன்மை அன்றி ஆத்மானும் நானுஷம் மன்யே ராமன் தசரதாத்மஜம். நான் தசரதனுக்கு புத்திரன் என்று சொல்றதுக்குள்ள அவ்வளவு ஆனந்தமா. ஏன் சுவாமி இந்த மாதிரி சொல்லணுமான்னா, நாம நடக்கணுமோனோ, நடத்தி காட்டணுமோனோ, முதல்ல சரீரத்தை கொடுத்தான். சரீரத்தை கொடுத்து அது திருந்தல. நம்ம சாஸ்திரத்தை கொடுத்தான், சாஸ்திரத்தை கொடுத்தும் திருந்தல. பின்னு பார்ப்போம். அப்போ தப்ப தம்மேலதான் எடுத்துட்டாரு பகவான். இவாளுக்கு இவ்வளவு தூரம் கொடுத்தமே, இவ வரலையே என்கிற எண்ணமே அந்த மன்னமே வரல. ஓ, சாஸ்திரத்தை கொடுத்தேன், யாராவது அனுஷ்டானம் பண்ணணுமோனோ, அனுஷ்டானமே இல்லாம வெறும சாஸ்திரத்தை கொடுத்தா அவ என்ன பண்ணுவா பாவம். அதனால நாமே அனுஷ்டித்து காட்டுவோம்ன்றதுக்காக நம்ம அவதாரங்கள் பண்ணான். அந்த அவதாரங்கள் பண்ணி எப்படி வாழ வேண்டும், பெரியோர்களிடத்துல எப்படி வாழ, வசிஷ்டர்கிட்ட எப்படி இருக்கணும், வாமதேவர்கிட்ட எப்படி இருக்கணும், விஸ்வாமித்திரர்கிட்ட எப்படி இருக்கணும், தசரதன் தந்தையாட்ட எப்படி இருக்கணும். இந்த தந்தையே சொல்றார், ஏய் ராமா, நின்னையே மகனாக பெறுவேன், ஏழ்பிறப்பும் நெடுந்தோழ்வேந்தே. ஏன்னா நான் இந்த வார்த்தை சொன்னேன் ராமா, காட்டுக்கு போன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்காக, அந்த சத்திய வாக்கத்துக்காக நீ உன்னுடைய தாயாரையும் இழந்தாய், உன்னுடைய தேசத்தையும் இழந்தாய். என்ன இந்த வார்த்தை பெரிய வார்த்தையான? அவ்வளவு தூரம் தந்தை சொல் மிக்கல் வந்திரவினே சொல்லிட்டீங்கணும். உன்னையே மகனாக பெருகணும். இந்த ஜென்மா மட்டுமில்லை, 7 ஜென்மாவில் நீயே எனக்கு மகனாக வர வேண்டும்னு ஒரு தந்தையார் பிரார்த்திக்கணும்னா, அப்ப தந்தை சொல் மிக்க மந்திரமில்லைன்றதுல எவ்வளவு தூரம் உறுதியா இருக்கார் ராமான்னு அர்த்தம். ஏன்னா இதெல்லாம் நமக்காக பண்றாரு. இந்த அவதாரங்கள்லாம் ஓ அவர் இனிமேதான் தெரிஞ்சுக்கணும் போல் இருக்கு, கிடையாது. நாம அனுஷ்டித்து காமிக்கணும், அதை அனுஷ்டானத்துல கொண்டு, அதான் பிராக்டிஸ். அந்த பிராக்டிஸ்ல கொண்டு வரணும் போனோம், அதைத்தான் கொண்டு வந்தாரு. என்னென்ன உண்டோ கடந்த காலத்துல நிறைய பார்த்துருக்கோம். என்னென்ன உண்டோ இந்த சாஸ்திரமும் தன்னுடைய ஆசை நடுவு வந்து வச்சுக்கதான் பரத்வாஜ மகரிஷி விஷயத்துல நம்ம பார்த்துருக்கோம். சாஸ்திரம் பிரகாரம் என்னன்னா ஒரு நிலை, தன்னுடைய ஆசை ஒரு நிலை. சாஸ்திரம் என்ன சொல்லிச்சோ அதுதான் பண்ணணும்.
தன் ஆசையை 2ஆம் பட்சமா வச்சுக்கணும். தன்னுடைய ஆசை என்ன, பரதாழ்வான்ட்ட போகணும்னு. என்னமோ திடீர்னு பரத்வாஜ மகரிஷி இங்க ராத்திரி தங்கிட்டு போன்னு சொல்லிட்டார். திரும்பி வரச்சே தங்கணும்னா என்ன பண்றது, அவர் சொல்ல மீற முடியாது, சாஸ்திர வாக்கியத்தை போல அவருடைய சொல். அதனால என்ன பண்ணார், நேர அனுமனை கூப்பிட்டு, ஹே அனுமன்னு, நீர் போய் பரதன்ட்ட போய் சொல்லு, இந்த மாதிரி வந்துட்டு இருக்கா, ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், வந்தாச்சு, பரத்வாஜ மகரிஷியுடைய ஆசிரமத்தை தான் இருந்துட்டு இருக்கான்னு சொல்லுன்னு இந்த வார்த்தையை சொல்லி 2 நிலையும் சரிப்படுத்தினார் பாருங்க. சாஸ்திரத்தையும் தப்பா பண்ணல, விட்டு கொடுக்கல, தன்னுடைய ஆசையும் பூர்த்தி பண்ணிட்டாரு. இது ஆனா ஆசையை காட்டிலும் பிரதானம் என்ன, சாஸ்திரம் தான். நமக்கு எத்தனையோ ஆசைகள் இருக்கலாம், அந்த ஆசைக்கு தகுந்தாற்போல நம்ம இருக்கிறத காட்டிலும் என்ன பண்ணணும், நமக்கு பிரதானம் சாஸ்திரம் தான். அதெல்லாம் அனுஷ்டித்து காட்டினான். இதெல்லாம் தானே பண்ணினான். தானே எந்தெந்த ஆச்சாரம் எப்படி எப்படி இருக்கணும், தந்தையிட்ட எப்படி இருக்கணும், இதெல்லாம் தானே பண்ணினான். அது மட்டும் இல்ல, தன்னுடைய தம்பிகள் இருக்காளைய 3, லக்ஷ்மணன் என்ன, பரதன் என்ன, சத்ருகுன ஆழ்வார் என்ன, அவரையும் அவர்களாம் வைத்துக் கொண்டு அதையும் அனுஷ்டித்து காட்டினான். பரதன், லக்ஷ்மணன், சத்ரு 3 பேர் கல்யாணம் அந்த இளைய பெருமாளை வைத்துக் கொண்டு சுவாமியான பெருமாளுக்கு பகவானுக்கு என்ன கைங்கறி பண்ணணும், சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தோச்சித சகலவிதமான கைங்கரியங்களையும் பண்ண பெறுவேன் ஆக வேணும்னு பிரார்த்திக்கிறான் லக்ஷ்மணன். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் வண்டி வடிவிலா அடிவு செய்ய வேண்டும் நாம் திருவுரலருவி திருவேங்கடத்து எழுதொல் சோதி எந்த தந்த ஆழ்வார் பிரார்த்தித்தா போல அவரு பிரார்த்திக்கிறார். அப்ப இளைய பெருமாளை வைத்துக் கொண்டு கைங்கரியம் பகவானுக்கு பண்ணணும். அதை கைங்கரியம் மட்டும் நம் கர்த்தவியம், நம் கடமை. அந்த லக்ஷ்மணை வைத்து பொறிவைத்தார். எப்படி சுவாமி, 14 வருஷகாரங்கள் தூக்கமே கிடையாது, தூங்கவே இல்லை. 14 வருஷகாரங்கள் தூங்காம, லக்ஷ்மணன் சொல்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏ ராமா, உன்னுடைய கைங்கரியத்தை தவிர எனக்கு ஐஸ்வர்யம் வேண்டாம், தேவலோகம் வேண்டாம், எந்த சுகம் வேண்டாம். ராமா, உன் கைங்கரியம் ஒண்ணுமே போரும், வேற எதுவுமே வேண்டாம். நீரும் உம்முடைய தர்மபத்தினியாக இருக்கக்கூடிய மதனியாரும் மலைகளிலோ மலைத்தாழ்வரைகளிலோ எங்கிருந்தாலும் எல்லா இடத்திலும் எந்த நிலையிலும் நான் கைங்கரியம் பண்ணணும். அது எப்படி கைங்கரியம் பண்ணணும், நீ கூவி சொல்லணும், ஏ லக்ஷ்மணா, இந்த கைங்கரியத்தை பண்ணு, இந்த கைங்கரியத்தை பண்ணு, இந்த கைங்கரியத்தை பண்ணு அப்படின்னு ஏவிக்கொள்ளணும். அந்த ஏவுவதற்கு தகுந்தாற் போல நான் கைங்கரியம் பண்ணணும்னு. அப்ப லக்ஷ்மணனை வைத்துக் கொண்டு கைங்கரியமே பரம புருஷார்த்த லட்சண மோட்சம் அப்படின்னு தெரிவிக்கத்தான் ஆழ்வார் 2ஆம் பத்தில் தெரிவிக்கிறார். தனக்கேயாக எனக்குள்ளு மீதே எனக்கே கண்ணனை யான்கொள் சிறப்பே, எனக்கே ஆட்சி எக்காலத்தென்றும் என் மனக்கே வந்து இடவீடின்றி மன்னி தனக்கேயாக எனக்கொள்ளு மீது எனக்கே கண்ணனை யான்கொள் சிறப்பேன் தெரிவித்தாரியா. இது லக்ஷ்மணனை கொண்டு பகவத் கைங்கரியம் நன்னா பண்ணணும்னு பண்ணிட்டார். அடுத்து பரதாழ்வான வைத்துக் கொண்டு ஆச்சரியமான இன்னொன்னு காரண பாரதந்திரியம். சேஷத்துவம்னா என்ன, அந்த சேஷத்துவத்துக்கு அனுகுணமாக எப்படி இருக்கணும் அதை தெரிவித்தது லக்ஷ்மணனை வைத்துக் கொண்டு. பாரதந்திரியம்னா என்ன, பகவான் இட்ட வழக்காக இருக்கமனா அப்படின்னு அந்த பரதனை வைத்துக் கொண்டு பாரதந்திரத்தை காட்டுகிறான். ஏதோ ஒரு சின்ன பிணக்கு ஏற்பட்டது அயோத்தியில, பரதாழ்வானுக்கு ராஜ்ய பரிபாலனம், ராமன் 14 வருஷம் போகணும், காட்டுக்கு போகணும்னு இருக்கு. யாரு, கைகேயி இந்த வரத்தை கேட்டுண்டா. பரதனும் தசரதனும் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு அப்புறம் எல்லாம் கிளம்பி போயாச்சு. அங்கிருந்து கேகய தேசத்துல வந்துட்டு இருக்கான். நாங்களுடைய மாமா வீடு அந்த கேகய தேசத்துல பரதன் திரும்பி வரைச்சே எல்லாம் ஊரே நிசப்தமா இருக்கு. என்ன இந்த மாதிரி இருக்கு, கோலாகுலமா இருக்கணுமே, இந்த மாதிரி இல்லையே அப்படின்னா கிளம்பி போயாச்சுன்னா ராமன் கிளம்பி போயாச்சு. அது பண்ண தசரதன் மாண்டான். இதனால ஊரே அல்லோலப்பட்டு இருக்கணும். அப்ப கைகேயி வந்து ஓடு அலறா தசரதனை பார்த்து. ஓ தசரதன் தகப்பனார் போயிட்டான்னு அலறத பார்த்துட்டு, ஏ ராஜன் எழுந்துக்கோ அப்படின்னாரு. பரதனை பார்த்து ராஜான்னு கூப்பிட்டா கைகேயி. ராஜ்யன் என்ன, உனக்காக நான் ராஜ்யத்தை வாங்கி வச்சுட்டு இருக்கேன், நீ ஏன் அழ வேண்டாமே அப்படின்னு சொன்ன உடனே துடித்து போனான் பரதன். என்ன துடிதுன்னா, நான் ராஜாவா, நான் ராஜா அல்லவே, தசரதன் ராஜா. தசரதன் கிளம்பி போயாச்சு. இனிமே யார் ராஜா, இனிமே ராஜா ராமன்தான் ராஜா, நான் ராஜா இல்லவே, எனக்கேது சுவாதந்திரியம், நான் பரதந்திரன் ஆயிட்டு. இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கான். சொல்லிட்டே இருக்க செய்தியே பக்கத்திலே இவர் வந்துட்டார், வசிஷ்டர் வந்துட்டார். வசிஷ்டர் வந்து, ஏ பரதா, நீதான் ராஜா. ஏன்னா இங்க ராஜ்யத்துல ராஜா இல்லாம இருக்கப்படாது,
இப்ப ராஜ்யத்துல ராஜா இல்ல, தசரதன் கிளம்பி போயாச்சுன்னு ராமனும் கிளம்பி போயாச்சு. இங்க ராஜ்ய பரிபாலம் பண்றதுக்கு ராஜா இல்ல. அதனால நீர் இப்பவே பட்டாபிஷேகம் எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லிட்டு நீரே ராஜான்னு சொன்ன உடனே இன்னும் கோவம் அதிகமாயிடுச்சு பரதாழ்வான். அதிகமா என்னன்னா, நீர் இந்த வார்த்தை சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நீர் என்ன பண்ணிட்டா எங்கிட்ட நீ திருடிட்டே இருந்த, என் இடத்துல நீ திருடி இருக்கேன்னாரு. நான் திருடனா? நான் என்னமா திருடினேன்? நான் இத்தனை நாய் உங்களுக்கு எத்தனை கைங்கரியம் பண்ணிக்கிறேன். இஷ்வாக்குல இருந்து இந்த இங்க தசரத சக்கரவர்த்தி வரையும் நான் எத்தனை கைங்கரியம் பண்ணிருக்கேன். என்ன போய் திருடன்னு சொல்லிட்டு இருக்கியே பரதா, இத்தனை பட்டம் நான் வாங்க வேண்டிதான் போட்டிருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாரு. எதனால திருடன்னு சொன்னேன்? நான் ஒண்ணுமே இல்ல, என்னுடைய சுவாதந்திரியத்தையே போக்கி பாரதந்திரியம் இருக்கணும், அந்த பாரதந்திரியத்தை நீ வாங்கிட்டியே. ஏன்னா நான் ராமனுக்கு சொத்து அப்படி இருக்க செய்து நானே சொத்து இல்ல, நான் தான் பிரதானம் என்கிற அளவுக்கு பண்ணிடணும். அப்ப பகவானுக்கு அடிமை என்கிற பாரதந்திரியம் அதை நீ திருடிட்டு போயிட்டேனும், அதனால நீ திருடன்னு சொன்னார். இரண்டாவது, என்ன ராஜான்னு சொல்லியிருக்கே, நான் ராஜா இல்லையே. எப்ப நீ என்ன ராஜான்னு சொன்னியோ அப்ப என்னுடைய சொத்தை நீ திருடியாச்சு. சொத்து ராஜா என்பதுதான் ராமனுக்கு சொத்தே தவிர நான் இப்படி இருப்பேன், தாசியமாக இருப்பேன், நான் தாசபூதன். அந்த தாசபூதனா இருக்கப்படியே எனக்கு சொத்து எதுனா, இந்த சொத்து ராமனுக்கு அடங்கி இருக்கக்கூடிய பாரதந்திரமாகிற சொத்து. இந்த சொத்தானது ராமனுக்கு அடங்கி இருக்கக்கூடிய பாரதந்திரமாகுது. இதை நீ திருட பார்க்கிறேன்னு சொன்ன உடனே இந்த வார்த்தை பாருங்க, ஆச்சரியமான வார்த்தை. ராஜ்யஞ்ச அகம்ச ராமஸ்ய தர்மம் வர்த்து நிகார்ஹசி. ராஜ்யஞ்ச அகஞ்ச ராமஸ்ய, ராஜ்யஞ்ச நானும் ராஜ்யமும் ராமனுக்கு சொத்துன்னா. இனிமே இந்த வார்த்தை என்ன கேட்டுங்கோ, நானும் ராஜ்யமும் ராமனுக்கு சொத்துன்னு இந்த சொல்லும் போது பரதன் எப்படி பிரயோகம் பண்ணியிருக்கான்னு பாருங்க, ஆச்சரியமான. ராஜ்யமும் நானும் ராமனுக்கு சொத்துன்னா, ராஜ்யமும் நானும். ராஜ்யம் என்பது அச்சித்து, நான் என்பது சித்தான ஜீவாத்மா. இந்த ரெண்டையும் ஒன்னா ஒரே வாக்கியத்தை சொல்லவே மாட்டா. அச்சித்தையும் சித்தையும் ஒரே வாக்கியத்தை சொல்லுவாடா, சொல்ல மாட்டாங்க. ஆனா இங்க பரதன் பிரயோகப்படுத்துறது என்னன்னா, ராஜ்யஞ்ச அகன்ஷ ராமஸ்ய, நானும் ராஜ்யமும் ராமனுக்கு சொத்துன்னா. அப்பனா அச்சித்தையும் சித்தான ஜீவாத்மையும் ஒரு சேர படிக்கிறார். சாதாரணமா அச்சித்தன்னா அச்சித்தோடு சேர்ப்பா, சித்தான சித்தோடு சேர்ப்பா. ஆனா இங்க பரதாழ்வா என்ன பண்ணிருக்கான்னா, ராஜ்யஞ்ச அகஞ்ச ராமஸ்ய அப்படின்னு சொன்னாரோ. சாமான்யமா லோகத்துல எப்படி சொல்லுவா, அண்ணனும் தம்பியும் வந்தார்கள், அக்காவும் தங்கையும் வந்தார்கள் அப்படின்னு சொன்னா நியாயம். அதை விட்டு அக்கா வந்தா அக்காவும் பையும் வந்தார்கள் சொல்லுவாள, அக்காவும் கூடையும் வந்தார்கள் சொல்லுவாள, சொல்லவே மாட்டார். கூடை என்பது அச்சித்து, அதுக்கு ஞான சூன்யம், அதுக்கு ஞானமே கிடையாது. அது அக்கா என்பது ஞானம் இருக்கக்கூடிய ஜீவாத்மா. அப்ப இதையும் தனியா சொல்லணும், அதையும் தனியா சொல்லணும். அதே போல ராஜ்யத்தை தனியா சொல்லணும், அதே போல அகம் என்று சொல்லக்கூடிய பரதாழ்வான தனியா சொல்லணும். ஆனா இங்க சொல்லுது என்ன, ராஜ்யஞ்ச அகம்ச ராமஸ்ய அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா. ஏன் சுவாமி இந்த மாதிரி சொல்றா? ஒண்ணு வேண்டாம், அக்காவையும் வாழைப்பழத்தையும் கூட்டுண்டு வா அப்படின்னு சொன்னா யாராவது சொல்லுவாள? அக்காவையும் வாழைப்பழம் கூட்டு வா அப்படின்னு சொல்ல மாட்டா. அதே நேரத்துல வாழைப்பழத்தையும் வெத்தலை பாக்கையும் எடுத்துட்டு வா, வாழைப்பழத்தையும் வெத்தலை பாக்கும் கொண்டு வா அப்படின்னு சொல்றோமோ, அது உண்டு. அது அச்சித்தோடு சேர்றது. வாழைப்பழமும் அச்சித்து, வெத்தலை பாக்கம் அச்சித்து, அது இதையும் சேர்த்து வாழைப்பழத்தையும் வெத்தலை பாக்கும் கொண்டு வான்னு சொன்னா சரியா இருக்கு, நியாயமா இருக்கு. அக்காவையும் வாழைப்பழத்தையும் அழிச்சுட்டு வா அப்படின்னா என்ன சுவாமி, இது ரெண்டும் உருவம் சரியில்லையே. அதே போல அகஞ்ச ராஜ்யஞ்ச எந்திரிகள் இல்லையா, ராஜ்யஞ்ச அகஞ்ச ராமஸ்யம் தெரிவிக்கிறா இல்லையா. ஏன் சுவாமி இந்த மாதிரி சொல்லணும்? அஜித்தையும் சித்தையும் ரெண்டும் ஒன்னா சேர்க்கலாமான்னா, ஏன்னா ராஜ்யமும் ராமனுக்கு சொத்துன்னா. இதுல அர்த்தம் என்ன தெரியுமா? ராஜ்யம் என்கிற அச்சித்து எப்படி சொத்தோ அதே போல ஆத்மா என்கிற பரதனமும் சொத்து. அதைதான் அங்க தெரிவிக்கிறார். ஏன்னா அச்சித் எப்படி சொத்து, அது கேட்க போறதே கிடையாது. எந்த வஸ்துவா இருந்தாலும்
இது ஒண்ணு, இந்த புஸ்தகம் இருக்கு, இது இருக்கு, இதை எடுத்து இங்க வச்சா இங்க இருக்க போறது, அங்க வச்சா அங்க இருக்க போறது. அது ஏன் இங்க வச்சேன், எதனால வச்சேன்னு கேட்க போறது இல்லணும். அது அச்சித்து, அது கேட்க போறதே கிடையாது. அதே போல அது எப்படி கேட்காதோ அதே போல நானும் சித்தா இருந்தாலும் கேட்க போறது நானும் சொத்துன்னு தெரிவிக்கிறாளியா. இத புரிய வைக்கிறதுக்காக தான் ராஜ்யஞ்ச அகஞ்ச ராமஸ்யம் தெரிவிக்கிறாளியா. ஏன்னா ரெண்டு சப்தத்தை ஒரே இடத்துல பிரயோகப்படுத்துறதுக்கு காரணம் இதுதான். இப்ப என்ன சொல்றாங்க, ஏ வசிஷ்டரே, இத நீர் எனக்கு புரிய வைக்கணும். இதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா, வசிஷ்டரே நீர் எனக்கு புரிய வைக்கணும். என்ன புரிய வைக்கணும், நான் பாரதந்திரியத்தோடு இருக்கணும், சேஷத்துவத்தோடு இருக்கணும். இப்ப சுதந்திரனா இருக்கக்கூடிய தன்மை நீர் எனக்கு கொடுக்கிறீர். நாம் தப்பா பேசியிருந்தா கூட, ஏ பரதா நீ தப்பா பிரயோகப்படுத்துற, பாரதந்திரம் உனக்கு உண்டு, சேஷத்துவம் உனக்கு உண்டு, அதன் பிரகாரம் நீ இருக்க வேண்டாமா, நீ ஏன் சுவாதந்திரியத்தோடு இருக்க, இந்த வார்த்தை நீ சொல்லணும். ஆனா நீர் சொல்லாம இந்த வார்த்தை அடியன் சொல்லும்படி இந்த துர்தசை வந்து கொடுத்து. ஏன்னா நீர் தானே ஆச்சாரியன், அந்த ஆச்சாரியன் தானே உபதேசம் பண்ணும். என்ன உபதேசம் பண்ணும், சேஷத்துவம் இருக்கணும், பாரதந்திரம் இருக்கணும், அப்படி இருக்க சேதே. ஆனா நீர் என்ன சொல்லிருக்கு, அதர்மமாக பேசுகிறீர். வசிஷ்டர் இந்த வார்த்தை கேட்கிற பரதாரம், அதர்மமா பேசுறது. எது தர்மம் எது அதர்மம் உங்களுக்கு தெரியாதா? ஆனா நானும் சொத்து, இந்த ராஜ்யமும் சொத்து. சொத்து பண்ணுமா, சொத்து ஆளுமா, ஆளவே ஆளாது. கேட்கிறான் இந்த வார்த்தையா பரதன் கைகாட்ட வச்சுட்ட, சொத்து ஆளாதே அப்படின்னா. இல்ல பரதா, சொத்து ஆளுன்னாரு. சொத்து அது என்னமா ஆளுன்னா, ஒண்ணுமே இல்ல, ஒரு பெட்டிக்குள்ள நகையை கொண்டு போய் வைக்கிறேன், அந்த பெட்டி அந்த நகையை காப்பாத்துறதோனும், அப்ப சொத்து ஆளுறதோன்னா சரி, அது யாரு வச்சா, யாரோ ஒருத்தர் கொண்டு போய் வைக்கிறாரோனோ. இதே போல ராமன் சொல்லட்டும், நான் ராஜ்ய பரிபாலம் பண்றேன், நான் பண்ண மாட்டேன். இதுக்கு நான் அந்த அளவுக்கு பாரதந்திரியா, அந்த பாரதந்திரியத்தை நான் பெருமாளத்தை மறந்து போயிட்டோம். நமக்கு இருக்கக்கூடிய பாரதத்தை மறந்து போறோம்னா, அவன் எப்படி நினைத்தானோ அப்படி நடக்கிறதான் பாரதந்திரியம். பாரதந்திரியம்னா பகவானுடைய விருப்பத்துக்கு தகுந்தாற் போல இருக்கதான் பாரதந்திரியம். அந்த பாரதந்திரியத்தை நல்லா நடந்து கொடுத்தானோ. ஏன் நாமே என்ன சுவாமி, நேற்றுக்கு ஒண்ணு வேண்டாம், இந்த புஸ்தகத்தை இங்க வச்சிருக்க, நேற்றுக்கு இங்க வைக்கல, நேற்றுக்கு வேற புஸ்தகம் வச்சிருந்தேன், நேற்றுக்கு திருவாயூர் காலமும் நேற்றுக்கு அந்த புத்தகம் வச்சிருந்தேன். உடனே அந்த புஸ்தகம் என்ன பண்ணுனா, ஓ இந்த மாதிரி இந்த புஸ்தகத்தை இங்க வச்சிருக்க, நேற்றுக்கு அந்த புத்தகம் வச்சிருந்தியே ஏன்னு கேட்குமானா கேட்காது. எத்தையுமே கேட்காது. அந்த அளவுக்கு அச்சித்வத் பாரதந்திரியம் இருக்கணும், நாம அப்படிதான் இருக்கணும். ஆனா அதை நம்ம மறந்துட்டு என்ன பண்றோம்னா, பகவான்கிட்ட பரதந்திரனான தன்மையே இருந்துட்டு இல்லாம போயிட்டு. ஏன் சுவாமி இங்க இருந்தா இருக்கணும், அங்க போகணும்னா போகணும், அந்த நிலை வரணும். சில பேர்லாம் கேட்பா, சுவாமி எனக்கு நேற்றுக்கு கஷ்டத்தை கொடுத்தாரு, இன்னைக்கு நல்லா வச்சுட்டு இருக்காரு. சில பேர் சொல்லுவா, இன்னைக்கு நல்லா வச்சுட்டு இருக்காரு, நாளைக்கு கஷ்டத்தை கொடுக்க போறாருன்னு தெரியாது. இந்த அளவு இன்னைக்கு கஷ்டமா இருக்கு, நேற்றுக்கு நல்லா வச்சிருந்தாரு, இது மாத்தி சொல்றாருன்னா, இதெல்லாம் என்ன, பாரதந்திரியம் புரிந்து கொள்ளாதபடியால பண்ணக்கூடிய வார்த்தை, சொல்லக்கூடிய வார்த்தை. பகவான் அவனுடைய விருப்பம், அவர் எப்படி வைக்கிறாரோ அப்படி இருக்கணும். என்ன சுவாமி எனக்குன்னு எதுவும் கிடையாதுன்னு, ஒண்ணும் கிடையாது. பரதந்திரன் வந்தாச்சுன்னா அவர் எப்படி வச்சுட்டு இருக்காரோ அந்த மாதிரி இருக்கணும். என்ன சுவாமி இன்னைக்கு நன்னா வச்சுட்டு இருக்காரு சுவாமி, நாளைக்கு வேற மாதிரி மாறிட்டன என்ன பண்ண, கேட்க வேண்டாம், கேட்கவே படாது. இந்த சொத்து அவனுடையது. இந்த புஸ்தகத்தை எடுத்து இந்த பக்கம் வச்ச, இத்தனை நாள் இங்க இதுல இருந்தது, ஏன் அங்க வச்சேன்னு கேட்குமா, புஸ்தகம் கேட்காது. வேற புஸ்தகத்தை கொண்டு வச்சாலும் கேட்கவே கேட்காது. அந்த அளவுக்கு பரதந்திரனா இருக்கணும். அந்த பரதந்திரனா இருக்கணும்ன்றது நமக்கு உணர்த்தணும். எதை கொண்டு உணர்த்துறாரு, பரதாழ்வானை கொண்டு நம்ம பரதந்திரனா இருக்கணும்னு உணர்த்துறாரு. ராமன் தானே ஆச்சாரியத்தை எப்படி கைங்கரியம் பண்ணணும், தகப்பனாட்டை எப்படி இருக்கணும், இதெல்லாம் ராமனே அனுசரித்து காட்டினான். அதற்கு மேற்கொண்டு பரதந்திரன் லக்ஷ்மணன் வைத்துக் கொண்டு பகவத் கைங்கரி என்னமா பண்ணணும், சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தோஜித சகலவிதமான கைங்கரியங்களும் பண்ணப்பெறுவேன் ஆக வேணும்னு லக்ஷ்மணன் வைத்துக் கொண்டு கைங்கரிய அதே புருஷார்த்தம் அதை நமக்கு புரிய வைத்தார். மேற்கொண்டு பரதாழ்வான வைத்துக் கொண்டு என்ன பண்ணார், பாரதந்திரியம் முக்கியம் இல்லையா, அந்த பாரதந்திரியம் புரிய வைத்தார். ஆனால் இந்த பாரதந்திரியத்துக்கே எல்லை இருக்கு, இதுக்கு சீமா பூமி எல்லை, இந்த எல்லை இருக்கணும். அந்த எல்லை என்ன சுவாமி, பாரதந்திரத்துக்கு இன்னும் வளர 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 பகவானிடத்துல சேஷத்துவ பாரதத்துக்கு காட்டணும். அது எங்க போகணும், அது பாகவதர்கள் அளவுக்கு வளரணும்.
பகவான் சேஷி, நாம சேஷபூதர்கள். அந்த சேஷபூதர்களுக்கு தகுந்த பிறகு கிஞ்சித்காரன் கைங்கரியம் பண்ணணும்னு லக்ஷ்மணனை வைத்துக் கொண்டு அதை காட்டினான். அந்த பகவானுக்கு பரதந்திரம் அவருடைய இட்ட வழக்காக இருக்கணும்னு பரதாழ்வான வைத்துக் கொண்டு காட்டினார். அந்த பகவான் அளவுக்கு இல்ல, அது இன்னும் கீழே போகணும். இன்னும் கீழே போகணும் என்ன அர்த்தம்? பகவானை தாண்டி பாகவதர் அளவுக்கு போகணுமோ, அந்த பாகவதர் அளவுக்கு போகணுமோ, அதை யாரை வைத்துக்கணும்? பரதந்திரன்னா பரதாழ்வானுடைய பரதந்திரன் இல்ல, பாகவதானுக்கு பரதந்திரன். பகவானுக்கு பரதந்திரன் பிரதம பருவ நெட்டை, பாகவதார்களுக்கு பரதந்திரன் சர்ம பருவ நெட்டை. சர்ம பருவ நீட்டை அளவுக்கு போகணுமோனோ ஆழ்வார் தெரிவிக்கிறாரு. அடியார் அடியார் தம்மடியார் அடியார் தமக்கடியார் அடியார் அடியார் அடியோங்களே பயிரும் திருவிட பயிரும் சுடருடி மூர்த்தியை பங்கய கண்ணனை பயிரையினிய நம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை பயிரும் திருவிடையார் எவரேறும் அவர்கண்டி பயிரும் பிறப்படைதோடு எம்மையாலும் பரவர்னு ஆழ்வார் தெரிவித்தா போல அந்த மாதிரி பாகவதார் பரியந்த போகணுமனோ, அது யார சுவாமி? சத்ருக்னாழ்வாரை வைத்துக் கொண்டு பாகவதால் திருவடிகளே சரணம், ஆச்சாரியன் திருவடிகளே சரணம், அதை காட்டினார். ஆச்சரியமான ஸ்லோகம். கச்சதா மாதுல குலம் பரதேன ததா அனகா சத்ருக்னகா நிச்ச சத்ருக்னகா நீதகா பிரீத்தி புரஸ்கிருதகான ஆச்சரியமான ஸ்லோகம். இந்த சத்ருக்னை வைத்து பாகவத சேஷத்த பாரதந்திரம் உணர்த்தினான். இந்த ஸ்லோகமே அழகான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை தான் கன்விஸ்தான் பிரதானமா எடுத்து கையாண்டிருக்கா. எல்லா வியாக்கியாத்தாக்கும் இது சொல்ல வந்தேன்னா, இந்த ஒண்ணுமே இல்லை. பரதாழ்வானும் சத்ருகனும் கிளம்பிட்டா. எதுக்கு? மாமா வீட்டுக்கு போகணும்னு போயிட்டு இருக்கா. கேகே தேசம் போயிட்டு இருக்கச்சு இந்த சத்ருகன் கூடவே போயிட்டார். போக வேண்டியது பரதன் தான். தன்னுடைய மாமா வீட்டுக்கு போயிட்டு இருக்கார். கேகே தேசம். அந்த யுஜாதித்துன்னு பேரு அந்த மாமாவுக்கு. அந்த யுஜாதித்துடைய கேகே தேசத்துக்கு போயிட்டு இருக்கார். போயிட்டு இருக்கச்சு கூடவே சத்ருகன் நானும் வரேன்னு கிளம்பிச்சு. சாமான்யமா இந்த ராஜகுமாரர்கள் இங்கிருந்து எங்க வெளியில தேசத்துக்கு எங்க போறான்னா, உடனே அங்க இருக்கக்கூடிய மந்திரிமார்களோ பண்டிதர்களோ அவளுக்கு நாள் குறிப்பா. இந்த நாள் போகலாம், இந்த நாள் போகலாம், இந்த நாள் போறன்னு நாள் குறிப்பா. அந்த நாள் குறிக்கிறது அந்த அவரவர்களுடைய நட்சத்திரத்தை வைத்துக் கொண்டு நாள் குறிப்பா. பரதாழ்வாடு நட்சத்திரம் வேறு, அதே போல சத்ருகுணாளுடைய நட்சத்திரம் வேறு. சத்ருகுணாழ்வார் நட்சத்திரம் ஆயில்யம், பரதன் நட்சத்திரம் பூச நட்சத்திரம். பூசம்னா புஷ்யம் சொல்லுவா. பூச நட்சத்திரம். இந்த இடத்துல இந்த ராஜகுமாரர்கள் வெளில போனோம் பிரயாணம் பண்றான்னாலே அவளுக்கு அந்தந்த நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி நாள் பாப்பா. இந்த நாள் நன்னா இருக்கும், இந்த நாள் நன்னா இருக்கும், இந்த நாள்ல போலாம்னு சொல்லுவா. இப்ப பரதாழ்வானுக்கு நாளை பார்த்துட்டார் வசிஷ்டர் தான் என்ன பாக்குறது. பரதாவுடைய நட்சத்திரம் என்ன? புஷ்ய நட்சத்திரம், பூச நட்சத்திரம். அந்த பூச நட்சத்திரத்துக்கு தகுந்தா போல நாள் பார்த்துட்டார். அவருடைய சத்ருகுணம் போயிட்டு இருக்காரு. இப்ப சத்ருகுணம் ராஜகுமாரன் தானே. 3 பேரும் ராஜகுமாரர் தான். லக்ஷ்மணன் ஆகட்டும், பரதாழ்வான் ஆகட்டும், சத்ருகுணன் ஆகட்டும், 3 பேர் ராஜகுமார். ராமன் சுவாமி, ராமன் தான் ராஜா இருக்கச்சே. அப்படி இருக்க செய்து இப்ப இந்த 3 பேருக்கும் பார்க்கணும். இதுல பிரதானமா இங்க இருக்கிறது யாரு? 2 பேர் தான் போறா. அப்ப பரதாழ்வானுக்கு அந்த பூச நட்சத்திரம் தந்தா அப்புறம் நாள் பார்த்தா போல சத்ருகுணாழ்வாடைய ஆயுள் நட்சத்திரம் நாள் பார்க்கணும்னா பார்க்கவே இல்லை. பார்க்கணுமோ பார்க்கல. என்ன சுவாமி ஆயுளத்துக்கு பார்க்க வேண்டாமா? இவர் ஆயுள் நட்சத்திரம் பார்க்க வேண்டாமான்னா பார்க்கல. ஏன்னா 2 பேருமே ராஜகுமாரர்கள் தான். இவளுக்கு மட்டும் பார்த்தா போறோம், அவளுக்கு பார்க்க வேண்டாம்லாம் கிடையாது. 2 பேரும். ஆனா இந்த இடத்துல பாருங்க, அடியன் புறப்படுறச்ச எனக்கு புறப்படும் போது எனக்கு 4 நட்சத்திரம் பாப்பா சுவாமி. அவருக்கு 4 நட்சத்திரம் பார்த்துட்டே அவருக்கு கூட அவர் வேட்டி போயிட்டு இருக்கணும். அந்த வேட்டிக்கு 4 நட்சத்திரம் பார்த்தேலா. அவர் கூட நிழல் போயிட்டு இருக்கணும். அந்த நிழலுக்கு 4 நட்சத்திரம் பார்ப்பாருன்னா பார்க்க மாட்டார். ஏன் சுவாமின்னா, சுவாமி அவரே சுவாமி வேட்டி வேறல்ல அவர் வேறல்ல, நிழல் வேறல்ல அவர் வேறல்ல. அதே போல சத்ருகனாழ்வான் வேறல்ல, பரதாழ்வான் வேறல்ல. அந்த அளவுக்கு பரதனிடத்துல அடங்கினவர் சத்ருகனன். அப்படின்னா சத்ருகனாழ்வாருக்கு பரதனை தவிர மற்றொன்று அறியார். எப்படி மதுரகவியாழ்வார் திருமற்றறியேன் குருகூர் நம்பி பாவினின்னிசை பாடித் திருவனே என்று தெரிவித்தாரோ, அதே போல சத்ருகனுக்கு பரதாழ்வான தவிர மற்றொன்னும் கிடையாது.
மத்தவனு தெரியாது தெரியாது. அப்ப என்னன்னா அவருடைய பேரே சத்ருக்னு பேரு, நித்திய சத்ருக்னகான் இருக்கு. அதான் கச்சதா மாதுலகுலம் பரதேன ததா அனகா சத்ருகா நித்திய சத்ருகா நீதகா பிரீத்தி புரஸ்கரகா அந்த இல்லையா? நித்தியம் சத்ருகளை ஜெயித்தவனா. என்ன சுவாமிக்கு யாரு சுவாமி சத்ருக்கள்? சத்ருக்ன ஆழ்வாருக்கு சத்ரு யாரு? சத்ருனா எதிரி. அவர் அநேகமா சண்டை போட்டுதான் கேள்விப்பட்டிருக்கல. இளையவர்மா சண்டை போட்டிருக்கார், ராமன் சண்டை போட்டிருக்கான். சத்ருக்கன் எங்கேயோ போட்டிருக்கானா? எங்கேயோ ஒரு இடத்துல போட்டிருக்கான், அவ்வளவுதானே தவிர. அப்ப அவருக்கு சத்ருக்களை ஜெயித்தவர்னா என்ன சுவாமி? என்ன சுவாமின்னா ராம பக்தி என்கிற சத்ருவை ஜெயித்தாரா. ராம பக்தி தான் அவருக்கு சத்ரு. அப்பதான் என்ன அர்த்தம்? பகவானை காட்டும் பாகவதர்கள் பிரதானம். இதான் சர்ம பர்வனிட்டை. அந்த ஆழ்வார தெரிவிக்கிறாரு திருவங்கி ஆழ்வார். உற்றதும் உன் அடியார் கடிமை மற்றுமோர் தெய்வம் உள்ளது என்று இருப்பாரோடு உற்றிலேன் உற்றதும் உன் அடியார் கடிமைன்னு தெரிவித்தார் இல்லையா? அப்ப சத்ருக்ன ஆழ்வாரை வைத்துக் கொண்டு பாகவத சேஷத்த பாரதத்தில் பிரகாசிப்பு தரணும் இல்லையா? இதெல்லாம் எதுக்காகன்னா நாம திருந்தணும், நன்னா வரணும், நாம அவர் திருவடி பத்தணும், நல்ல அனுபவம் பிரீத்திகாரத்தை கைங்கரியம் பண்ணணுன்றதுக்காக தான் முதல்ல சரீரத்தை கொடுத்தான், திருந்தல. அடுத்து சாஸ்திரத்தை கொடுத்தான், திருந்தல. தானே அவதாரம் பண்ணான், திருந்தல. அது மட்டுமல்லாத அந்த அவதாரத்தோடு தன்னுடைய தம்பிகளாக இருக்கக்கூடிய அவர்களையும் அவதாரம் பண்ண வைத்து அவர்களுக்கு சேஷத்துவம் என்னென்ன, பாரதந்திரியம் என்னென்ன, பகவத் கைங்கரியம் என்னென்ன, பாகவத கைங்கரியம் என்னென்ன, இது இத்தனை சொல்லிக் கொடுத்தாரு. இதுல கடைசியா பார்த்ததுன்னா சத்ருகன் ஆழ்வார். சத்ருகன் ஆழ்வாருடைய பாகவத சேஷத்துவம் பாகவத பாரதத்தையும் பூர்த்தியா காமிச்சான். இது ராமாவதாரத்துல. அடுத்து கிருஷ்ணாவதாரம். கிருஷ்ணாவதாரத்துல கண்ணனா பிறந்தான். ரொம்ப தாழ்ந்த செயல், தூது போயிருக்க. கழுத்திலே ஓலை கட்டி கொண்டு போவது. அந்த ஓலை புரியத்துக்காக சொல்லணும். நம்ம பாஷையில சொல்லணும்னா, அதாவது முந்தியெல்லாம் இது பண்ணுவா பாருங்க, இந்த கல்யாணத்துக்காக ஒரு சில புரோக்கர்லாம் இருப்பா. இந்த பக்கம் அந்த பக்கம் பக்கம் போயிட்டு இருப்பா. அதே போல இவர் என்ன பண்ண, தூது நடக்கிறார். பாண்டவாருக்கும் கௌரவாருக்கும் தூது நடக்கு. இது இது இவ்வளவு கேவலமானது. தன்னை தாழ விட்டு கொண்டு தாழ்ந்த செயலாம் பண்ணிருக்கானோ கண்ணன். அந்த தாழ்ந்து அது மட்டும் இல்ல, தேர் ஓட்டி இருக்கானே டிரைவர், தேர் ஓட்டினானே. ஆக எப்படி கைங்கரியம் பண்ணணும்னு காட்டுறா பாருங்க. எப்படி கைங்கரியம் பண்ணணும். இந்த எவ்வளவு பெரியவன், அவ்வளவு பெரியவன், அவனுக்கு மேம்பட்டவனும் கிடையாது, சமமானவனும் கிடையாது. அப்படி இருக்க சரி, அவ்வளவு பெரியவன் தன்னை தாழ விட்டு கொண்டு தூது போறான். இன்னொருத்தருக்கு ஏதோ அவருக்கு தேர் ஓட்டுறதுக்காக பார்த்தசாரியா இருக்கான். இப்படி இருக்க செய்து இதெல்லாம் ஏன் சுவாமி பண்ணணும்னா, இந்த அளவுக்கு தன்னை தாழ விட்டு கொண்டு இருக்காருன்னா அதே மாதிரி நம்ம இருக்கணும். அதைத்தான் தான் பிராக்டிஸ்ல கொண்டு வர்றோம், அனுஷ்டானத்துல கொண்டு வரானோ. அது இந்த இடத்துல பெரிய வார்த்தை ஆச்சரியமா ஒரு விஷயம் எடுக்கிறார். என்ன எடுக்கிறாருன்னா, ஒண்ணுமில்ல சுவாமி, இந்த வியாக்கியானம் ரொம்ப சிரேட்ட. என்ன இத்தனை ராமனா பண்ணணும், ராமனா பண்ணான், கண்ணா பண்ணா, இதெல்லாம் பண்ணா. சில பேர்லாம் நல்லா ஆச்சரணம் பண்ணுவா, அனுஷ்டானம் என்ன பண்ணுவா. இந்த மாதிரி திருவாராதனை பண்ணணும், இந்த மாதிரி காலட்சேபம் பண்ணணும், இந்த மாதிரி காலட்சேபம் கேட்கணும், இந்த மாதிரி கோயிலுக்கு போகணும், இந்த மாதிரி யாத்திரைக்கு வரணும், இந்த மாதிரி குழந்தைகள்கிட்ட இருக்கணும், இந்த மாதிரி பாகவதாள்கிட்ட இருக்கணும், இந்த மாதிரி ஆச்சாரன்ட்ட இருக்கணும். இதெல்லாம் அவர் அண்ணா அனுஷ்டித்து அதை நன்னா பிராக்டிஸ்ல கொண்டு வரணும். கொண்டு வந்தா மட்டும் போராது, அதை எழுதி வைக்கணும். ஏன் சுவாமி கொண்டு வந்தா போறாதா? அதை பார்த்து இன்னொருத்த பண்றான்னா, அந்த நேரத்துல இருக்கிறவா பார்த்து பண்றா. அதுக்கப்புறம் அவ பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம், அவ காலம் முடிஞ்சுட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன சுவாமி பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு. அதனால கண்ணன் என்ன பண்ணா, அதை எழுதி பேர் வச்சிருக்கிறோம் கீதா ரூபமாக. இதென்னா சில பேர் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பா. பண்ணிட்டு இருக்கா சுவாமி, பண்ணட்டுமே பண்ணட்டுமே பண்ணட்டுமேன்னு வேடிக்கை பார்த்துருந்தா பரவாயில்ல. பெருமாள் என்ன ராவணா பிறந்து என்ன நடத்தினான், கண்ணனா பிறந்து என்ன நடத்தினான் அப்படின்னு இதெல்லாம் எழுதி வைக்கணுமோ. எழுதி வச்ச இன்னைக்கு 4000 தீப பிரபந்தம் இல்லைன்னா நம்ம என்னமா சுவாமி ஆழ்வார் 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 ஆழ்வார்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அந்த ஆழ்வார் 4000 தீப பிரபந்தம் இல்லையா சுவாமி, ஆழ்வார் மட்டும் சேவிக்கன்னா எப்படி நம்ம பகவான் குணங்களை நம்ம பிரகாசமா அடையாது. அதனால்தான் எழுதி வச்சிருக்காருன்னு. அதைத்தான் கண்ணனே கீதையை தெரிவிக்கிறான். தாசரதி ஸ்ரேஷ்ட தத்துவதேவ இச்சரோ ஜனகா சயத் பிரமாணம் குருதே லோகஸ்த வர்த்ததே அனுவர்த்ததே. கீதா ஸ்லோகத்துல 3வது அத்தியாயம் தெரிவிக்கிறார். 24 ஸ்லோகம். பெரியோர்கள் எப்படி நடக்கிறார்களோ
அதன்படி நீ பார்த்து நடப்ப அர்ஜுனா. அவருடைய அனுஷ்டானம் ஏன்னா இதுதான் லோக சங்கிரகமே வாபி கண்ணே தெரிவிக்கிறது. லோகத்துல எதை பண்ணா அவ ஒத்துப்பாலோ அதை நீ பண்ணணும், சாஸ்திர சம்மதமா இருக்கணும் அப்படின்னு தெரிவிக்கிற இல்லையா. ஆஹ் இப்படி இருக்க செய்து இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கா இல்லையா. இப்ப நம்ம வியாக்கியானத்தை வாசிக்கிறோம். அதாவது சாஸ்திர பிரதானமான வாசனா தூஷிதமாகையாலே அச்சித்தமான ஓலைப்புறத்திலே செல்லாத தேசத்திலே எடுத்துவிடும் ராஜாக்களை போலே ராமகிருஷ்ணாதி ரூபேன வந்து அவதரித்து பிதிர்வசன நிர்தேசாது பரத்வாஜஸ்த சாசனாத் என்று பிதிர்வசன பரிபாலனாதிகளை ஆசிரித்தருளையும் இளைய பெருமாளை ஈடுவித்து வகுத்த விஷயத்தில் கேசவிருத்தியை இவ் ஆத்மாவுக்கு ஸ்வரூபம் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். வியாக்கியானத்தை என்னிடத்தை பிரகாசிப்பித்தருளையும் ராஜ்யஞ்ச அகஞ்ச ராமச்ச என்று கொண்டு இந்த ஸ்ருதிக்கு அடியான பாரதந்திரத்தை வரதாழ்வானை பிரகாசித்து தருளையும் இப்பாரதந்திர காட்டையை கச்சதா மாதலகுலம் பரதேன நீதகா என்று கொண்டு சத்ருகுணாழ்வானை இட்டு பிரகாசிப்பித்தருளையும் கிருஷ்ணனாய் வந்து அவதரித்து நூத்திய சாரத்தியங்களை ஆசரித்தருளையும் யத்யதா திருஷ்ட என்று சிரேஷ்ட சமாசனம் கர்த்தவியம் என்று உபதேசித்தருளி இப்படி பகு பிரகாரத்தாலே ஆத்மாக்களுடைய பாரதந்திரத்தை பிரகாசித்தருளை விடத்திலும் பெரியவன் காவல் என்று ஆதரித்த இம்மகா குணத்தால் பெரியவன் தாரன் என்று ஆச்சரித்த இம்மகா குணத்தாலே அவதானந்தி மாமூடா என்கிறபடியே ஆசிரவரத்மாகிற தோஷத்தை ஆவிஷ்கரித்து காட்கடை கொள்ளுகையாடே அவையும் காரியகரமாதில்லை. இனி நாம் பார்வையிட்டு மிருகம் பிடிப்பாரை போலே சதாசிய முகத்தாலை சேதனரை வசீகரிக்க வேண்டும் என்று பார்த்தருளி பெரியாழ்வாரை அவதரிப்பித்தருளினான். எதனால பெரியாழ்வார் அவதரித்தார்னு இப்ப சொல்ல போறார். அப்படின்னா இது வரைக்கும் பார்த்தது என்ன, இது வரைக்கும் ஆசிரமத்தில் அவருங்க. ஆக முதல்ல சாஸ்திரத்தை கொடுத்தான், புரியாமல் போக தானே பிறந்து நடத்தி காட்டினான். அந்த நடத்துறது அனுசரித்து நடக்க வேண்டும் என்று அளவுக்கு உபதேசித்தான். உபதேசித்தும் ஒண்ணும் அல்ல. நாம ஏதாவது பண்ணுவான். சில பேர்லாம் குழந்தைக்கு ஊட்டுறச்சே நல்லா சாதம் நல்லா பிசைஞ்சு ஊட்டுவா. ஊட்டும் போது சில குழந்தைங்க கொஞ்சம் அடம் பிடிக்கும். நீ என்னமா குழம்பையும் சாதம் குழம்பையும் போட்டிருக்க, பிசைய வேண்டாமா? நம்ம பிசைஞ்சிட்டு நல்லா பிசைஞ்சது மட்டும் இல்ல, பெரிய குழந்தை 8 வயசு 10 வயசு ஆகிட்டு இருக்கு. அப்படிங்கச்சே பிசைஞ்சு நல்லா குழம்பு மட்டும் இல்ல பிசையணும்னு கேட்கணும். அதுக்கு மேல என்ன பண்ணனா பிசைஞ்சு மட்டும் இல்ல, ஒவ்வொரு பிடியிலும் நெய் விடணும். பிடிதோறும் நெய், அடிதோறும் அர்ச்சாபரம், பிடிதோறும் நெய் விடு. அந்த நெய் போட்டது மட்டும் இல்ல, அந்த நெய் விட்டது குழம்பு விட்டுக்கணும், பிசைஞ்சிருக்கணும், நெய் விட்டதுக்கு அப்புறம் ஒவ்வொரு உருண்டையிலும் ஒரு கரியமது, அந்த கரியமதை வச்சு ஊட்டு விடுறாளியா, அத போல பகவான் நமக்கு பண்ணிட்டார். நன்னா பண்ணார். ஆனா அப்பவும் நம்ம ஒத்துக்கல. ஏன் சுவாமி? சரீரத்தை கொடுக்கும்போது ஒத்துட்டு இருக்கணும். இல்ல சுவாமி, சரீரத்தை கொடுத்தா எனக்கு தெரியறதா? ஞானமே இல்லையா? ஞானம் இருக்கு, நமக்கு அந்த புத்தி வரல. புத்தி வரலன்னா நமக்கு இந்த சரீரம் போனபடி போயிட்டோம், அதனால அது வரல. உடனே பகவானை பார்த்தா தப்பு என்னுடையதான். சாஸ்திரம் கொடுத்துருக்கணும். சாசனாது சாஸ்திரம், இதம் குரு இதம் ஆகாஷி அப்படின்னு சொல்லி இருக்கணும். அந்த மாதிரி நம்ம பண்ணிருக்கணுமோ. அதனால சாஸ்திரத்தை கொடுக்கணும். சாஸ்திரத்தை கொடுத்து பார்த்தா அப்பவும் தெரிஞ்சவே இல்லை. சாஸ்திரம் நம்ம சரீரம் போன வழி போயிட்டே இருந்தோம். சரி, சாஸ்திரத்தை கொடுத்தோம், அதை அனுஷ்டானத்துக்கு கொண்டு வரணுமோ. யாரா அனுஷ்டித்து இருக்கணுமோ. நாமே அவதாரம் பண்ணி அனுஷ்டித்து காப்பணும்னு ராமனா கிருஷ்ணனா அவதாரம் பண்ணி அனுஷ்டித்து காட்டு. மேற்கொண்டு இளைய பெருமாள் என்ன, அதே போல வரதாழ்வார் என்ன, சத்ருகன் ஆழ்வார்ன இவரெல்லாம் பண்ணினார். இதெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணோம். இத்தனையும் பண்ணிட்டு நன்னா இந்த வாழைப்பழத்தை உரிச்சு நமக்கு வாயில விடுறான்னு சொல்றோம். அந்த அளவு பண்ணிட்டார். அந்த அளவுக்கு பண்ணிட்டான் பகவான். இதற்கு மேல அவனை குறை சொல்றதுக்கே இல்லை. எல்லாம் பண்ணியாச்சு. சரீரத்தை கொடுத்து சாஸ்திரத்தை கொடுத்து தானும் அவதாரம் பண்ணி இத்தனையும் பண்ணினான். ஆனாலும் ஒரு தப்பாயிடுச்சு. என்ன தப்புனா, இத்தையும் பண்ணினானே தவிர என்ன சுவாமி தப்புன்னா, அவர் வேற ஜாதி, நம்ம வேற ஜாதி. நம்ம நல்லா பிடிச்சுக்கிட்டோம் சுவாமி. அவர் பரமாத்மா ஜாதி சுவாமி, நான் ஜீவாத்மா ஜாதி தானே. நாம் வேறு அவர் வேறு. நாம் என்ன நினைச்சோம்னா, அவர் சர்வேஸ்வரன் சுவாமி,
சர்வேஸ்வரன் நல்லா பாருங்க, இன்னைக்கு சர்வேஸ்வரன்னாலே அவர் என்ன வேணா பண்ணுவார், ஏது வேணா பண்ணுவார். ஒண்ணு வேண்டாம், சீதையை தொலைச்சாரணும். சீதையை தொலைச்சாருன்னா இப்ப நமக்கெல்லாம் அந்த மாதிரி தொலைச்சாச்சுன்னா உடனே என்ன இருக்கணும், சுவாமி என்ன ஆகுமோ ஏதோ ஆகுமோ, ஏதோ ஒரு கஷ்டம் வந்துருச்சா அது சக்சஸ் ஆகுமா இது ஆகுமா அப்படின்னு பயந்துட்டு இருக்கணும். அதே போல சீத்தையை தொலைச்சிட்டார், எப்ப கிடைக்குமோ எது கிடைக்குமோ அந்த மாதிரி பயந்துட்டு இருந்தாருன்னா அதெல்லாம் ஒண்ணு நாடகன்ட்டு. ஏன்னா அவர் சர்வேஸ்வரன், அவருக்கு எல்லாமே தெரியுமே. சீத்தையை விட்டு பிரிஞ்சு அடறான்னு சொன்னாலே 10 மாசம் கழிச்சு சீதை கிடைக்க போறான்னு தெரியுமா தெரியாது, தெரியும். அதனால எல்லாமே அவருக்கு தெரியும் சுவாமி. தெரிஞ்சு அவர் பண்ணிட்டு இருக்காரு, எங்களுக்கு எதுவுமே தெரியாத ஒண்ணுமே இல்லை. இந்த காலேஸ்வரம் பண்ணி முடியாது, முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குன்னு தெரியாது, அவருக்கு எல்லாமே தெரியாது இல்லையா? அப்ப இதுல என்ன சுவாமி பெரிய அழுக வேண்டியிருக்கு, மரமே கண்டாய கல்லே கண்டாய சீத்தையை காணமே காண ஒவ்வொன்று அழுது எல்லாமே வேஷம் தான். இது குரத்தாழ்வார் அதிமானுஷஸ்தவன்னு ஆச்சரியமான ஒரு கிரந்தம், பஞ்சஸ்தவத்தை அது ஒரு கிரந்தம். அந்த கிரந்தத்துல பூர்ணமா தெரிவிக்கிற இது சொன்னா, இந்த நாடகத்துல யார் அழுதானோ நன்னமா நம்ம சாமா பண்ணணும். சில நாடகம்லாம் பாக்குறோம், அவன்லாம் அழுதா நமக்கெல்லாம் அந்த அளவுக்கு நான் அழுகலாம் வராது. இது நாடகம் தானே சொன்னேன். அதே போல சர்வேஸ்வரன் அவருக்கு பேரு. அப்படி கச்சத சீத்தையை காணுமே காணுமே எங்க இருக்கு இது அவரே குரத்தவரை தெரிவிக்கிறார். பக்கத்துல சீத்தை இருக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க. அதே சமுத்திரராஜன் வெளில போய் எடுத்திருக்கான், வரல. அதுக்கப்புறம் அவனுக்கு சமுத்திரத்தை வத்தப்படுறது சொன்ன உடனே நேரா திராகின்னு ஒண்ணு ராமனுடைய திருவிழா விழுந்தான். விழுந்த உடனே அடுத்த க்ஷணம் என்ன தெரியுமா ராமன் சொல்றான், இந்த வெள்ள எதுக்கு தெரியுமா எடுத்திருக்கேன், உனக்கு எதிரி யார் இருக்காங்க அவ படத்தை தான் எடுத்துக்கேன்னா. வால்மீகி ஆச்சரியப்பட்டார், ராமன் கூட பொய் சொல்லுவான்னு இங்கதான் தெரியுதுன்னாரு. ராமன் கூட பொய் சொல்லுவான்னு இங்கதான் தெரியுது அப்படின்னாரு. இப்ப அவர் எங்க இருக்கு இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் சொல்லிட்டு இருக்கு, அதுல ராமன் பட்ட பானம் தான், அதான் அங்க பாலைவனமா இருக்கு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அங்க ராட்சசாலாம் என்ன பண்றா, சமுத்திரத்துல நிறைய துவம்சம் பண்ணிட்டு இருக்கா. அதனால இந்த வில்ல விட்டு அதெல்லாம் பாலைவனமா போயிடுது. இருக்கட்டும், எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இங்கிருந்து அது எவ்வளவு தூரத்துல இருக்கு, அங்க உள்ள விட்டு அங்க பாலைவனம் ஆக்கிட்டான். பக்கத்திலே சீத்தை இருக்காது, உனக்கு தெரியலையான்னு கேக்குறாரு. அதனால அவர் இதெல்லாம் சொல்றச்சு என்னதுன்னா, நாடகத்துல நடக்காம பண்ணிட்டு இருக்குன்னா, பகவானுக்கு தந்தையா பிள்ளையா மக்களா இவெல்லாம் இருக்கானா? தசரதன் சொன்னார், தசரதன் தந்தையான்னா அந்த தசரதனை ராவண தான் சேவிக்கணும். அந்த தசரதனை அது மாதிரி கௌசல்யாவை ராவண தான் சேவிக்கணும். ஆனா எடுத்துக்கொண்ட நாடக பாத்திரத்துக்கு தகுந்தவர் இருக்கிறா இல்லையா? எதுவுமே இல்லையா? ரெண்டாவது அவர் தான் இதை தொலைக்கத்தான் முடியுமா, சண்டை போடத்தான் முடியுமா? ஒண்ணுமில்ல, லக்ஷ்மணனுக்கு சக்தி ஆயுதத்தாலே ஏதோ போயிட்டோம், பிராணமே போயிடுவேன் அடிபட்டு கீழே வந்திருக்காங்க இல்லையா? உயிருக்கு ஆபத்து போட்டுருக்கு, உயிருக்கு ஆபத்து போட்டுருக்கு அழறான் இல்லையா? இதெல்லாம் வேஷம் தான், எல்லாமே வேஷம் தானே. நாம என்ன நினைப்போம்னா, சரி சுவாமி ஆனாலும் ஒரு வேஷம் போட்டிருக்காரு, இவரை பார்த்து நாங்கள் புரிஞ்சு கொள்ள முடியாதுன்னு தள்ளிட்டோம். இவர் வேஷம் போட்டு இருக்கார் சுவாமி, தள்ளிட்டோம். இப்ப பார்த்தார் பெருமாள், இனிமே இந்த வேஷத்தை போட்டு பிரயோஜனம் இல்லை, என்ன பண்ணலாம், இனிமே இவர்களுக்குள்ள ஒருத்தரை நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சிருஷ்டித்தா தான். ஏன்னா நாம பரமாத்மா ஜாதி, இவெல்லாம் ஜீவாத்மா ஜாதி. இந்த ஜீவாத்மா ஜாதியை கொண்டு ஜீவாத்மா திருப்பணும், அந்த ஜீவாத்மா ஜாதி கொண்டு ஜீவாத்மா திருத்தணுன்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் சொன்னாங்க. இதனால்தான் இந்த இடத்துலலாம் பெரிய காரியம் பண்ணனாலே மக்கள் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிற எச்ச தாசரதி ஸ்ரேட்டா, முன்னோர்கள் என்ன பண்ணாரோ அர்ஜுனா அதை நீ பண்ணுன்ற மேல இதுதான் ஆண்டாள் தெரிவிக்கிறார். மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்கியேல். இந்த கேள்விய கண்ணனே கேட்கிறான் ஆண்டாள்கிட்ட, நீ ரொம்ப நோன்பு இருக்கலே, யாரோ பண்ணாததெல்லாம் பண்ணிட்டு இருக்கியே, இந்த மாதிரி உண்டான்னா என்னுடைய முன்னோர்கள் என்ன பண்ண, திருப்பாவில் இது வந்திருக்கு, மாலை மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியல். என்ன கண்ணனே கேட்கிறான், மார்கழி நோன்பு நீ நோக்கலாமா அப்படின்னு கேட்கச்சே, முன்னோர்கள் என்ன பண்ணி வைத்தாரோ அதைத்தான் நாங்கள் பண்ணி கொண்டிருக்கோம், நாங்க புதுசா பண்ணலன்னு இருந்துவோம். அப்ப கண்ணனுக்கு ஆண்டாள் அந்த பாசுரத்தை தெரிவிக்கிறா இல்லையா? சரி, வேதம் சொன்னபடி நடக்கலாம், ஆனா மனுஷர்கள் சொன்னபடி நடக்கணுமா? பாருங்க, நாம கேட்டோம், வேதம் சொன்னபடி நடக்கலாம், ஆனா மனுஷர்கள் சொன்னபடி நடக்கணும்னா அவர் நடந்து காட்டி விட நடக்க வேண்டுமாங்கிற கேள்வி தோணும். ஏன்னா மனுஷர்கள்னா யார் சுவாமி? இளைய பெருமாள் பண்ணார்,
பரதாழ்வான் பண்ணா, சத்ருகன் ஆழ்வான் பண்ணார். இவரெல்லாம் பண்ண மட்டும் நான் நடக்கணுமா? இந்த கண்ணனே தெரிவிக்கிறான், என் சாஸ்திரம் எல்லாம் பெரியோர்கள் வாக்குலதான் இருக்கு அர்ஜுனா. என் சாஸ்திரம் எல்லாம் பெரியோர்கள் அவர்கள் எப்படி நடக்கிறாரோ அத பிரகாரம் நீ நடந்துடும். அதன் பிரகாரம் இந்த ஸ்தோத்திரத்துல தொதிய கம்பீர மனோனசாரினகான்னு தெரிவிக்கிற ஆளவந்தார். என்ன தெரிவிக்கிறா, உன்னுடைய அடியார்களில் வேதம் தெரிஞ்சு கொள்ள வேண்டாம், அவர்கள் செய்வதே வேதமாகிடுனார். அவர்கள் செய்யதே வேதமாகிடும். அளவந்தார் தெரிவிக்க பரமாச்சாரன் ஆளவந்தார் தெரிவிக்கிறார், அவர்கள் செய்வதே வேதமாகிடும். ஏன்னா அவர்களுக்கு சாஸ்திரம் தெரியாதுன்னு நன்னாவே தெரியும். சாஸ்திரம் தெரியாதுன்னா அவருக்கு நன்னா தெரிஞ்சிருந்தாலும் அவர்கள் எதை பண்றாலும் அது சாஸ்திரம். அத்தனை தூரம் சாஸ்திர ஞானம் இருக்கிறபடியாக அவர்கள் பண்ணுவது அத்தனையும் சாஸ்திரம் ஆடுறியா. அதனால்தான் பெரியோர்கள் பண்ணினதை ஆட்சேபிக்காம நடத்தணும். அதனால்தான் முன்னோர் முடிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோர் மனவாளவன் தெரிவிக்கிறார் உதயத்திரமானில. முன்னோர் முடிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தாமதரை பேசாதேன்றீங்கள. இப்ப பகவானுக்கு அடிமையா இருக்கணும்னு பலவிதமா சொல்லி பார்த்தார் பகவான். எத்தனையோ விதம் தான் அனுஷ்டித்து காட்டினான், பரதாழ்வான் அனுஷ்டித்து காட்டினான், இளையபெருமான் அனுஷ்டித்து காட்டினான். இதனையும் பண்ணித்தான் பார்த்தான், பலவிதமா பண்ணான். ஆனா நடந்தது என்ன தெரியுமா, தன்னைத்தானே தாழ்த்து கொண்டான். அதாவது பெரியவன் தாடன் என்றா அதுக்கு என்னென்ன பேருன்னா சௌசீல்யன்னு பேர். ரொம்ப தாழ், ரொம்ப பெரியவர். அவர் தன்னை தாழ விட்டு கொண்டு ஒரு சிறிய மனுஷன்ட்ட ஒரு மாதிரி இருக்காருன்னு வச்சுக்கேன், அதுக்கு சௌசீல்யன்னு பேரு. அப்ப மிகப்பெரிய எம்பெருமான் தாழ்ந்த தன் தோளோடு தோல் போட்டு இருக்கான். குகனையும் குகனோடு ஐவரானோம், சுக்ரீவனும் தோல் போட்டுட்டான். அதே போல விபீஷணாழ்வார் நிவேதயத்தமாம் சிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே. விபீஷணம் வந்த உடனே இவெல்லாம் வேண்டாம் வேண்டாம் சேர்க்காத சொல்லி சேர்த்துட்டான ராட்சசன். ராட்சசனை போய் சேர்க்கலாமா சுவாமி? குகன் யாரு? வேடன். வேடனை போய் சேர்த்துக்கலாமா சுவாமி? அதே போல சுக்ரீவன் யாரு? குரங்கு. இந்த பாருங்க, இந்த மூணு பாருங்க, வேடுவ ஜாதி ஒண்ணு, குரங்கு ஜாதி ஒண்ணு, ராட்சச ஜாதி ஒண்ணு. இவ மூணு பேரும் இருந்திருக்க. வேடுவ ஜாதிகளுக்கு இவருக்கு கொடுத்தது, இவர் பிறந்தது சத்திரிய குலம், உயர்ந்த குலம். சத்திரிய குலத்தை உதித்த இந்த சக்கரவர்த்தி திருமகன் யாரெல்லாம் தம்பின்னு சொல்லிட்டு இருக்கான்? வேடுவ ஜாதியில் உதித்த அந்த குகப்பெருமாள் எனக்கு தம்பின்னு இருக்கான். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து மாழமான் மடநோக்குவும் தோடி உம்பி எம்பி என்றொடிந்திலை உகந்து தோழன் நீ எனக்கு எங்கொடி என்ற சொற்கள் வந்து அடியே மனத்திருந்திட ஆடிவண்ணா நின் அடியினை அடைந்தேன் அடிபொழில் திருவரங்கத்தமானு தெரிவிக்கிறார் திருவங்கி ஆழ்வார். அந்த திருவரங்க பாசத்தில் ஆச்சரியமான பாசனம். ஏழை ஏதலன் கீழ்மகன். இத்தனை பெருமை, பெருமையாது அவ்வளவு தாழ்த்தி. ஆனா அவ்வளவு தாழ்த்தி வேடன்ட்டு இருந்தாலும் போய் சேர்ந்தானோ அதான் சௌசீல்யம். அந்த சௌசீல்யத்தை காட்டினான் குரங்கு. யாருன்னா சுக்ரீவன். இந்த குரங்கு, அந்த குரங்கு திரிகம் பெரியா ஒண்ணும் இல்லை. தன் அண்ணன் வாலிய கொல்றதுக்காக சக்கியம் நண்பனா ஏத்துட்டான். கடைசியில ஏத்துண்டு 4 மாசம் கழிச்சு வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை. அதுக்கப்புறம் லக்ஷ்மணன் அமைச்சுதான் வந்திருக்காங்க. இந்த அளவுக்கு கட்சதே. இந்த சுக்ரீவனுடைய நிலை என்ன தெரியுமா? யுத்தம் நடந்துட்டு கட்சே சுக்ரீவனுக்கு திடீர்னு கோபம் வந்துடுது. ராவன் கீழே நின்று இருக்கான், அவன் பெரிய மலை மேல நின்று தேர்ல நின்று யுத்தம் பண்ணிட்டு இருக்கான் ராவணன். எங்க ராவன் கீழே நின்று இருக்கான், உனக்குன்னு அங்க பெரிய நேரா இங்கிருந்து போனார். அப்படி இந்த வானரம் தானே, அங்கிருந்து ஒரு தாவு தாவினா நேர ராவனுடைய சிரச்சேதம் பண்ணதுக்காக போனான் சுக்ரீவன். இவரால் பண்ண முடியல. அந்த கிரீட்டத்தை மட்டும் கழட்டிட்டான். கழட்டி கொண்டு ராமன் திருவிழா சமர்ப்பிச்சுட்டு பின்னாடி நிற்கிறான். பின்னாடி நின்று ராமன் பார்த்தான், ஏ சுக்ரீவா, என்ன காரியம் பண்ண? உனக்கு ஏதாவது ஆபத்து வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? நீ போகலாமாங்க? போகக்கூடாது. இந்த வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தா பரவாயில்ல, இந்த வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தா பரவாயில்ல. அதற்கு மேல ஒரு வார்த்தைனா, உனக்கு ஆபத்து வந்துட்டு உனக்கு ஏதோ ஆயிருந்ததுன்னா அதற்கு மேல சீதையை பெற்றுட்டு நான் என்ன பண்ண போறேன்றான். நேத்திக்கு வந்த குரங்கு இது. சீதை நித்திய வேஷா ஜெகன்மாதா விஷ்ணோத்தி அனபாயினே, நித்தியம் இருக்க ஒரு அகலகில்லே இறையம் என்று அலர்மேல் மங்க உரமாறன் நித்தியனுக்குடைய பிராட்டி. அதுக்கப்புறம் பிராட்டியை நான் பெற்றுட்டு என்ன பண்ண போறேன்னு கேட்கணும். எந்த அளவுக்கு சௌசல்யம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் அனுஷ்டானத்தை கொண்டு வரான்.
ஒரு நண்பன்னா எப்படி இருக்கணும், அந்த நண்பர்கள் எப்படி பழகணும் அப்படின்னு தன்னை தாழ விட்டு கொண்டாடணும். அப்பேற்பட்டதுதான் பெரியவன் கீழே இறங்கி வந்து நம் தோல்ல கை போட்டுட்டானா இல்லையா, அதை நம்ம பார்த்து நினைக்கிறோம், சுவாமி சரி சுவாமி இவ்வளவு தூரம் பெரியவனா இருந்தானே, இவன் கீழே விட்டு இருந்தானே, சௌசீலம் தெரியறதே நம்ம நினைக்கிறோமோனோ. அப்படி நம்ம நினைக்கிற குகனோடு ஐவரானோன்னு சொன்ன உடனே ஓ ராமனும் குகன் தான் போல் இருக்கு, வேடம் தான் போல் இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். ஓ மேம்பட்ட ராமன் தன்னை தாழ விட்டு கொண்டு அவனோடு சேர்ந்தானே, அந்த எண்ணம் நமக்கு வரல. அந்த எண்ணம் வராம அந்த குகனும் ராமனும் சமம். என்ன சமம்னா அவரும் வேடன் இவனும் வேடன் அப்படின்னு சொல்லிருக்கோம். அதே சுக்ரீவனோடு கலந்தாருனோம், அதுவும் குரங்கு, ராமனும் குரங்கு போல் இருக்கு, அதெல்லாம் சேர்ந்திருக்கான் அப்படின்னு. அதே போல விபீஷணோட சேர்ந்தாரனோ, அவனும் ராட்சசன், ராமனும் ராட்சசன் போல் இருக்கு, அதனால சொன்ன. ஏன்னா அவன் தான் இவனா வந்திருக்கான்னு இல்ல, அவன் இவன் என்று கூடேன் மின் நெஞ்சினால் இணைப்பானவன் அவனாகும் நீழ்வு கடல் வண்ணன் தெரிவிக்கிற ஆழ்வார் செய்யதாமரைக்கண்ண ஒரு பதிகம். அதுல அர்ச்சாவதாரத்துடைய பெருமையை சொல்றச்சே அவன் இவன் என்று கூழவியின் நெஞ்சினால் இணைப்பான். அதே போல இங்க என்ன சொல்றாரு, அவன் இவனாக வந்திருக்கான். அவன் யாரு, தீவைகுண்டநாதன் இவனாக வந்திருக்கான்னு புரிஞ்சு கொள்ளாம இவன் இவனாவே நினைக்கின்றானோ. இவன் தான் குகனுக்கு பந்துக்கள் போல் இருக்கு, சுக்ரீவனுக்கு பந்துக்கள் போல் இருக்கு, அது விபீஷணன் பந்துக்கள் நினைக்கிறான். அவஜானந்தி மாமூடா, அவஜானந்தி மாமூடா என்கிறபடியே பெருமாளோ ஈஸ்வரன். ஆனா இப்ப குகனோடு தோழமை கொண்டாடணும், தோழமை ஒண்ணு மேலும் உத்தவரோடு தோழமை. உத்தவர் என்ன மகரிஷி தெரியுமா, அந்த கடைசியில அந்த உத்தவருக்கு தான் கடைசி விஸ்வரூபத்தை காமிக்கிறார். 7 விஸ்வரூபம் கிருஷ்ணாவதாரத்துல உத்தவருக்கு தான் கடைசி விஸ்வரூபம். இருந்தாலும் அந்த உத்தவரோடு தோழமை கொண்டிருக்கோம். குச்சேரன் சுதாமாவோடு தோழமை கொண்டான். குச்சேரன் துவாரகையில இருக்கார், துவாரகைக்கு வந்தார். என்னமோ அவனை தர்மபத்தினி நீ போய் உன்னுடைய நந்தன் தானே, நந்தன் எல்லாத்தையும் கேட்டுட்டு வாங்கன்னு சொன்ன உடனே நேரா வந்தார். கேட்கறதுக்கு தான் வந்தார், அதுக்குதான் வந்திருக்கார். தன்னுடைய தர்மபத்தினி சொன்னபடியால வந்தார். ஆனா ஒரு வார்த்தை பேசாத மண்டலம் உள்ள வந்த உடனே கிருஷ்ணனும் ருக்மணி பிராட்டியும் விசிறிட்டு இருக்கா. இது சாமானிய ஜீவாத்மா கோட்டி, இது பரமாத்மா கோட்டி. பிராட்டி வேற, ருக்மணி பிராட்டி வேற, 2 பேரும் நம்ம விசிறிட்டு இருக்கான்னா அங்க பாக்கலாம். என்னது சர்வேஸ்வரன் போய் இவாளை கைங்கறி பண்ணிட்டு இருக்கான. அவ்வளவு சுசீலன், அவ்வளவு சுசீலன் தன்னை தாழ விட்டு கொண்டு நினைக்கிறோமோ. அப்படி நினைக்கிற நாம என்ன நினைச்சோம், ஓ இந்த குச்சேரன் இதை வேலைக்காரன் வச்சுருக்கா இருக்கு, அந்த வேலைக்காரன் தான் கண்ணன் போல் இருக்குன்னு வச்சுட்டோம். அந்த வேலைக்காரன் தான் கண்ணன் போட்டு தப்பா நினைச்சிட்டோம்னா அதனால்தான் இனிமே குச்சேரன் நினைக்கிறான் வாயை திறந்து ஐஸ்வர்யத்தை கூட கேட்டுருக்காங்க. கேட்கவே இல்லையே. குச்சேரன் வெளியே வந்தாரு. எதுக்கு சொன்னா சாரதியா அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டுறானா, நிஜத்துல சாரதியா இவன் டிரைவரான்னு இல்லையே. அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டினோன்னு பார்த்த சாரன் பேரோட இருந்துட்டு இருக்கான். ஆனா அது மட்டும் இல்ல, மாடு கண்ணுக்கெல்லாம் மேய்ச்சிட்டு இருக்கானோ. திவத்திலும் பசிநிறை மெய்ப்புவத்தி செங்கடிவாயங்கள் ஆயர்தேவு கண்டு மேய்த்து இனிதுகந்த காலா என்னும் தெரிவிக்கிறாளையா. அப்ப மாடு கண்ணெல்லாம் மேய்த்தானா, நிஜத்துல மாடு கண்ட மேய்ப்பன் போட்டு எடப்பில்லை போட்டுக்குவேன், எடப்பில்லைன்னு தெரிவிக்கிறாளையா. அவனை பொறுத்த வரைக்கும் மாடு கண்ணிலையும் மேய்ப்பான், இந்த ஜீவாத்மாக்களையும் மேய்ப்பான். ஜீவாத்மாவை மேய்க்கான், மாடுகளை ரெண்டையும் பெருமாள் தான் பண்றான். ஆனா இது பண்ணிட்டு இருக்கச்ச அவ்வளவு பெரியவன் தன்னை தாழ விட்டு கொண்டானோ, அந்த தாழ விட்டு கொண்டான்னு நினைக்காம சுவாமி இவர மனுஷன் நாமும் மனுஷன், இருந்தாலும் என்னோட இன்னும் கொஞ்சம் மோசமான மனுஷனா இருக்கான், நானே தேவனை போட்டிருக்கேன், நான் அவ்வளவு தூரம் கீழே இறங்கலையே, இவர் கீழே இறங்கிட்டாரு இன்னும் மோசமா இருக்காரு போட்டிருக்கேன்னு நான் என்ன நினைச்சிருக்கோம், தெய்வம் மனுஷ ரூபத்துல வந்ததுன்னு அப்படின்னு உண்மையை புரிஞ்சுட்டு இருக்கிறோமோ. அதை புரிஞ்சுக்காம அவதானந்தி மாமூடாக மானுஷம் தனும் ஆசிரிதம் பரம்பாவ அஜானந்தகா, தன் உண்மையான தன்மையை அர்ஜுனா இவன் என்னைக்கும் புரிந்து கொள்ள போவது கிடையாது அப்படின்னு சொல்றான். என்னுடைய உண்மையான தன்மை இருக்கலையே இவன் என்னைக்கு புரிஞ்சுக்க போறான். அதனால என்ன ஆகுதுன்னா எனக்கு மரியாதையும் பண்ண போறதே இல்லை. மரியாதை பண்ணுவானா, மரியாதை பண்ண இன்னைக்குதான் சொல்றல முட்டாள், கடவுளை நம்புறவன் முட்டாள் அப்படின்னு இருக்காரா அப்படி இன்னைக்கு பேசிட்டு இருக்க. அன்னைக்கே கண்ணன் சொல்லிட்டாச்சு, அன்னைக்கே சொல்லியா சொன்னோம்.
இப்ப இவன் மூடன், இவன் ஒவ்வொன்னா நினைச்சுட்டு மூடன் மூடன்றாரு. மூடன் கிடையா, சர்வேஸ்வரன் மனுஷன் நினைச்சானோ. மூடன்னா என்ன, என்ன சுவாமி மூடன்னா, எது நினைக்கணுமோ அதை நினைக்காம தப்பா நினைச்சா அதுக்கு மூடன்னு பேரு. அதான் மூர்க்கராவான்னு சொன்னார் இல்லையா. அவனை சர்வேஸ்வரன் நினைக்கணும், சர்வேஸ்வரன் நினைக்காம மனுஷன் நினைச்சானோ அவன் மனுஷன். இது புரியறதுக்கா ஒரே விஷயம் சொல்றேன். கண்ணன் கிளம்பி துவாரகைக்கு போயாச்சு. போயாச்சு. துவாரகையிலிருந்து மேற்கொண்டு அவருக்கு அந்திம காலம் வந்து சிவைக்குண்டு போகணும். சிவைக்குண்டு போகணும். தாருக்கான்னு தேரோட்டி, அந்த தேரோட்டிக்கு மட்டும்தான் தெரியுது எப்படி இவனுக்கு மோட்சத்துக்கு போறாருன்னு. ஏதோ ஒரு வேடனால அம்பால் பட்டு தன்னுடைய கட்டவரல் கால்வரல் அம்பு பட்டு இவர் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாருன்னு. கிளம்பி போயாச்சு. உடனே கண்ணுடைய சரீரம் அங்க இருக்கணும். அந்த சரீரத்தை எடுத்து உடனே யாரு எல்லாம் கூடவே அன்னைக்கெல்லாம் இதெல்லாம் உண்டு, உடன்கற்றை ஏறுறதுன்னு நினைச்சிட்டு இருக்கா. அதெல்லாம் கண்ணனுடைய அந்த சரீரத்தை நல்லா கொடுத்துறான். இன்னையில அது கண்ணன் சரீரம் இல்லை, அந்த மாதிரி இன்னொன்னு ஏற்பாடு. அந்த சரீரம் அப்படியே போயிடுது. இது தாருக்கன்னு சொல்றான், சரீரத்தோடு போயிட்டு இருக்கு, மேல போயிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு, போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். இதுக்கு சொல்ல வந்தேன்னா, நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், அவர் தான் அங்க சிதையில மூட்டின்னு இருக்காள சுவாமி, இப்ப கண்ணனே போயிட்டான, மனுஷன் தானே அப்படின்னு நினைக்கிறோமோ. மனுஷன் நினைக்கிற மாத்தி நினைக்கிறானோ, அந்த மாத்தி நினைச்சாலும் மூடான்னு பேரு. இந்த விஷயத்தை சரி சுவாமி, அவஜானந்தி மாமூடாகான்னு இந்த விஷயத்தை யாருக்கு சொல்றா? இவெல்லாம் மூடர்கள். ஏன்னா கண்ணன் கீதை சொல்றது அர்ஜுனனுக்கு தான், வேற யாருக்கும் சொல்ல. அவனுக்கு உபதேசம் அர்ஜுனனுக்கு மட்டும்தானே தவிர வேற யாருக்கும் பண்ணல. ஆனா அர்ஜுனன் நினைக்கிறான், ஓ இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு இருக்காரு அண்ணன் யாரையோ சொல்றா போட்டுருக்கு, அவஜானந்தி மாமூடாக, அவஜானந்தி யாரோ மூடர்கள், யாரோ மூடர்கள் மூடர்கள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காருங்க. கடைசியில தான் தெரியுது அர்ஜுனனுக்கே. கடைசியில எங்க சுவாமி தெரியுதுன்னா, சர்வதர்மான் பரித்தஜ்ஜ மாமேகம் சரம் பிரஜா அகம் துவா சர்வ பாபேஜோ மோட்ச ஈஷா மாட்சத்தை வந்துட்டோனோ, அந்த ஸ்லோகம் வந்த உடனே அப்ப அந்த ஆள் இவன் தான் தெரியுது. அடியனுடைய திருவடிகளை சரணமாக பார்த்துன்னா, அடியேன் என் திருவடி சரணமா பார்த்துன்னு சொன்னா பரவாயில்ல. மாமேகம் சரணம் பிரஜா, மாம்னா அவனுக்கு எப்படின்னா சுலபனாய், உனக்கு கையாளாய், இது சொல்லிட்டு இருக்கா இல்லையா. அப்ப என்னுடைய திருவடியை பத்துன்னு, என் திருவடியை பத்துன்னு அப்படின்னா அடியனுடைய திருவடியை பத்துனார். இவரே அடியன், இவர் திருவடியை என்னமா பத்தணும், இவர் பெரியவர் இருந்தா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாரோ. இதைத்தான் பிரலோகாச்சார் தெரிவிக்கிறார். கையும் உழவு கோலும் பிடித்த சிறுவாய் கயிறும் சேனா தூளி தூசரமான திருக்குறளும் தேருக்கு கீழே நாட்டிய திருவடிகளமாக இருக்கக்கூடிய சாரத்திய வேஷம் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அந்த வேஷத்தை பெருமாள் காட்டினா இத ரொம்ப அழகா தெரிவிக்கிறார் திரலோகாச்சாரியரும் அது அவருடைய திருத்தம்பியாரும் அழிய மணவாள பெருமாளும் ரெண்டு விதமா வர்ணித்து காட்டிக்கார். சேனா தூளி தூசரிதமான திருக்குறளும், இந்த திருக்குறள் இருக்கு இல்லையா, மைவண்ணன் அருங்குஞ்சு குழல் பின்தாழ மகரம் சேர்பட இருபாடு இலங்கையாடுன்னு இந்த திருக்குறள். இந்த திருக்குறள் எப்படி இருக்குன்னா, சேனைகள் இங்கு அங்கு ஓடுறதுன்னு 18 நாள் யுத்தம் ஓடுறதுனும், அந்த ஓடக்கூடிய அந்த தூசி அந்த தும்மு எல்லாமே அந்த புழுதி எல்லாம் இந்த திருக்குறள்ல தான் இருக்கும். பெருமாள் அப்படி செவசாய்க்கணும், நிகு நிகு நிகுன்னு செவசாய்ச்சிட்டு இருக்கணும். அந்த செவசாய்ச்சிட்டு இருக்கணும். அந்த பசுமாடு கண்டு ஓடும். இது மட்டும் இல்ல, பசுமாடு எத்தனை லட்சம் பசுமாடுகள், அந்த பசுமாடு கண்டு எல்லாம் ஓடிட்டு இருக்கும் போது அங்கேயே ஒரு தூசி வந்துட்டு இருக்குமானோ. அந்த ஏன்னா அது பின்னாடி கூட ஓடணும், அதை நல்லா மேய்க்கிறனும் ஓடுறச்சு. அந்த தூசியெல்லாம் தலையில இருந்துட்டு இருக்கு, அத்தனையும் தலைய. அதுவும் இந்த பசுமாடோ எப்படின்னா போக்கு காட்டி ஓடும், சாதாரண ஓடும். இப்படி அப்படி அப்படி போக்கு காட்டி ஓடுறதுதான். அது எப்படி திரும்புதோ அதே மாதிரி இவரும் திரும்பணும். அதனால அதுல காலில இருந்து பறந்த தூளி அத்தனையும் கண்ணனுடைய தலையில பட்டுட்டு இருக்கணும். அந்த மாட்டுக்கால பட்ட தூளி என்ன, பீஷ்மாச்சாரி துரோணாச்சாரி யுத்த பூமியில இருந்த தூளி என்ன, எல்லாமே ஒன்னதான் பாக்குறாரு. பசுமாட்டுடைய தூளி, பீஷ்மாச்சாரி துரோணாச்சாரி தேருடைய தூளி, எல்லா தூளியும் ஒன்னா இருக்கணும். கண்ணனுக்கு 2 கைங்கரையும் கண்ணன் பண்ணி காட்டினான். சாரத்திய வேஷம் பண்ணியிருக்கான், கோபால வேஷம் பண்ணான். சாரத்திய வேஷம் டிரைவர் வேலை அத்தனையும் பண்ணியிருக்காரு. கோபாலம் என்னன்னா, தான் கோபகுமாரர்களுக்கு கோபி ஜனங்களுக்கு தான் கோபலன் என்கிற தன்னையும் காட்டானோ. அப்படி போய் அப்படிப்பட்ட கால இது அர்ஜுனன் தெரிவிக்கிறான். விஸ்வரூபத்தை 11ஆம் அத்தியாயம் விஸ்வரூபத்தை காட்டுவனே, ஏ உன்னை போய் இந்த ஹே கிருஷ்ணா ஹே யாதவான்னு சொல்லியிருக்கனே, தப்பா சொல்லிட்டேன், இனிமே தப்பா நினைக்காதேன்னு அங்க சொல்றான் அர்ஜுனன். ஆனா சொன்னானே தவிர அந்த யுத்தத்துக்கு முன்னாடி தானே விஸ்வரூபத்தை தேவிச்சான்.
சேவிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சரி இனிமே கண்ணன் திருவடிகளே சரணம், புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கு அமர்ந்து புகுந்தேன், இந்த நிலை ஏற்படணுமோனோ இதெல்லாம் முடிஞ்சிட்டு இனிமே ராஜ்யம் வேணும் ராஜ்யத்துக்கு போயிட்டான். ராஜ்யம் வேணும் ராஜ்யத்துக்கு போயிட்டான். ஏன் சுவாமி அவளே அப்படி போயிட்டானா நாம இன்னும் அதோட மோசமே, அதை விட மோசம். ஏன்னா சுவாமி அப்ப அர்ஜுன மாதிரி நாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அர்ஜுனை தேர்ந்தெடுத்து தன் பக்கத்துல வச்சுருக்கு ஓரளவுக்கு அர்ஜுனன் கொஞ்சமாவது நம்பி இருக்கான். நாம ஓரளவுக்கா நம்பி இருக்கோம் ஒண்ணுமே கிடையாது. அததான் அவஜானந்தி மாம் மூடாக, நம்மள மூடர்களா இருக்கமோ. அதனால என்ன பண்ண அர்ஜுனன் ஒண்ணுமில்லை, இவனே தேரோட்டியா இருந்துருக்கான். தேரோட்டி காலையா விழறது, தேரோட்டி கால விட வேண்டாமே, தேருக்கு ரத்தி நான், நான் தானே ரத்தி. அப்ப இவர் மாம்சனம் பிரஜான்னு சொல்றாரு. அப்ப அடியேனை பத்துன்னு அடியவன் தானே பத்தணும். அப்ப இவர் அடியவன், ஏன்னா இவர் தேரோட்டி. அப்ப இவர் தான் எங்கால பத்தணும் நினைக்கிறது. அர்ஜுனன் நினைக்கிறான் இவர் தான் அடியவன், எப்படி பத்துறது, நான் அடியவனா இருந்தாதானே இவர் தானே அடியவன் அப்படின்னு. சுவாமியே அடியன்னு நினைச்சிருந்தா எப்படி பத்துறதுக்கு, தப்பா போயிடுமானோ. இப்ப கண்ணன் நினைக்கிறான் இவனுக்காக நான் சாரத்திய வேஷத்தை எடுத்துட்டேன், நான் உண்மையிலே சாரதின்னு நினைச்சிட்டு இருக்கான். இவனுக்காக சாரத்திய வேஷத்தை போட்டா அதை நினைச்சுட்டு இருக்கான். இதைத்தான் தெரிவிக்கிறார். தனக்காக கொண்ட சாரத்திய வேஷத்தை அவனை இட்டு பாராதே, தன்னை இட்டு பார்த்து அஞ்சிற அச்சம் தீர அகம் என்கிறார். முதல்ல மாம்னு சொன்னான். மாம்னு சொல்றதுக்கு ரொம்ப சுலபம்னு அர்த்தம். உன்னுடைய கையாளாக உனக்கு வேண்டப்பட்டவனாக நீ சொல்லும்படி நடக்கக்கூடிய தன்மையாக மாம்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்தான் மாம்னு சொன்னே பார்த்தான் அர்ஜுனன், ஓ இவரே மாம்னு சொல்லிட்டு இருக்காரு. மாமின் அர்த்தம்னு வந்துட்டாலே ரொம்ப சுலபம்னு அர்த்தம். இவரே இவ்வளவு சுலபனா இருக்கு, இந்த சுலபனை பத்தறதா வேண்டாம் என்ன. அப்பதான் அகம், அகம்னா அகம்னா முதல்ல அடியேன பத்துன்னு சொன்னா அங்க மயங்கிறதா தெரியல. அடியவன் சில பேர்லாம் என்னன்னா இல்ல சுவாமி கொடுக்குறேன் கடையில கொடுக்க மாட்டா, 2 போட்டா கொடுத்துட்டு வரணும். அதே போல அடியவனை பத்துன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. அதுக்கப்புறம் நெஞ்ச நிமித்தின அகம், அகம் துவா சர்வ பாபேச்சோ, உனக்காக போகட்டும்னு அடியவன்னு சொன்னேன் தவிர நிஜமாக அடியன் நினைச்சுட்டு யாருச்சுன்னா தப்பா நினைச்சுட்டு இருக்க. அகம் துவா சர்வ பாபம், நெஞ்ச நிமித்திண்டு அகம் துவா சர்வ பாபேப்பியோ மோட்ச இச்சாம மாற்றுக்கார். சர்வஜன் சர்வசக்தன் பிராப்தன் பூர்த்தன், நீ எப்படி படணும் நீசன், நீசனிலும் நீசன். அகம் துவாம் துவா, இந்த சுவாமி என்னன்னா அகம் துவா துவான்னா இனிமே மிச்சமில்லாத இருக்கக்கூடிய தோஷங்கள் அத்தனை தோஷம் உங்ககிட்ட இருக்கு. நான் அகம், இனிமே எல்லா குணங்களும் எல்லா அவாப்த சமஸ்த காமன் அகிலேய பிரத்யநேகன் சமஸ்த கல்யாண குணாத்மகன், என்னென்ன குணங்களோட அத்தனையும் கிட்ட எல்லா குணமும் இருக்கு. நிஜமாகவே நான் உயர்ந்தவன் அர்ஜுனா, ஆனா நீ என்ன சாரதின்னு நினைக்காதே. ஆக மொத்தத்தில் அவதான் நந்தி மூடானம் ஆயிடுத்து இல்லையா. இந்த ஸ்லோகமே அவனுக்குதான். அவஜானந்தி ராங்குடனா யாருக்கோ போயிடுத்து கேட்டுக்கொண்டு அர்ஜுனனுக்கு தான் இந்த ஸ்லோகமே. மூடன்னு யாருன்னு இல்லைன்னா அர்ஜுனனுக்கு தான் உபதேசம் பண்ணிருக்கான், வேற யாருக்கும் உபதேசம் பண்ணல. வேற யாருக்கும் உபதேசம் பண்ணாம இருக்க செய்தையும் அவஜானந்தி மூடான்னு யார சொல்லிட்டு இருக்கானா இவனை தான். இவனுக்கு முதல்ல புரியல, கடைசியில் அந்த சர்மஸ்லோகம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஓ நதான் சொல்றாப்பட்டிருக்கு அப்படி தெரியுது. இதுக்கு சொன்னோம்னா ஏன் நினைக்கிறேன்னா இவர் தானே சீதையை பறி கொடுத்தார், சீதையை 10 மாதம் பறி கொடுத்தார் இல்லையா. இவருக்கு தான் சுவாமி எல்லா தோஷங்களும் இருக்கு. தோஷம் சில பேர் தான் சொல்லுவார் இது இப்படின்னே சில பேர் இருக்கு. இல்ல சுவாமி அவன் ஏதோ அவதாரப்பட்டிருக்கான், அந்த இவ்வளவு ஏன் அவருக்கு ஏதோ தோஷம் வந்துட்டு, தோஷம் வந்தபடியாக தான் லிங்க பூஜை பண்ணான்னு ஒரு பெரிய பரளியே கிளம்பி விட்டாலும் அங்கிருந்து கிளம்பி வரச்சு லிங்க பூஜை பண்ணார். எங்க கிளம்பி வரச்சு நடக்கவே இல்லையே சுவாமி. லங்கை இருந்து நேர கிஷ்கிந்தைக்கு தான் வந்திருக்கான், வண்டியில எங்கேயுமே இறக்கல. நடுவில் ராமேஸ்வரம் வந்தாதானே பண்றதுக்கு, ராமேஸ்வரம் வரலையே. இங்கிருந்து போகும்போதுதான் நடந்து போயிருக்கான். நல்லா கொஞ்சம் ராமாயணத்தை கொஞ்சம் சரியா தெரிஞ்சுக்கணும். இங்கிருந்து போகும்போதுதான் இங்க எல்லாம் நடந்து போனது, அயோத்தியிலிருந்து நடந்து போனது பூர்த்தியா ஸ்ரீலங்கா வரைக்கும் நடந்து போவச்சே, திரும்பி வரச்சே எல்லாம் புஷ்பக விமானம் தான். அங்கேயே புஷ்பக விமானம் வந்துட்டு லங்கையிலேயே. அங்கிருந்து கிளம்பி நேரா கிஷ்கிலேருந்து பரத்வாஜ ஆசிரமம் நேரா இங்க வந்தாச்சு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்படி கட்சி தன் மனைவியார சீத்தையை பறி கொடுத்தாரணும்.
அந்த தோஷங்கள்லாம் இவன் மேல ஏத்திட்டு இருக்கான். ஏன்னா இவன் திருவடியில பக்தர் தான். இப்படிப்பட்ட திருவடியா இவன் சுவாமியாருடன் அப்படின்னு ஆக்கிறாருன்னு என்ன சுவாமி இவர் தன் மனைவியை ரட்சிக்க தெரியலையே. அதுக்கப்புறம் இன்னொன்னுதான் ரத்து. அதனால என்ன ஆயிடுது, இவருடைய அவதாரம் எல்லாம் வியர்த்தமா போயிடுது. இவருடைய அவதாரம் எல்லாமே வியர்த்தமா போயிடுது. என்ன வியர்த்தமா வியர்த்தம்னா வீணா போயிடுது. எதனால வீணா போயிடுது? ஒண்ணுமில்ல சுவாமி, இவரை சரியா புரிஞ்சுக்கல. ஏன் நம்முடைய பூர்வாச்சாரியர்களுக்கு இருக்கக்கூடிய உபதேசத்தை போல பகவானுடைய உபதேசம் எடுபடாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அதனால்தான் அங்க நம்ம ஒத்துக்கல. நாம ஒத்துக்காத காரணம் என்னன்னா, நம்ம பூர்வாச்சாரியர் பண்ற மாதிரி இவா உபதேசம் கீதை என்னைக்கு புரிஞ்சிருக்கு? ஆழ்வார் பாசனம் கீதையை காட்டிலும் மேம்பட்டதுன்னு சொல்லிட்டு இருக்கும். அதனால இத்தனை முயற்சி பகவான் பண்ணணும். இத்தனை முயற்சி பண்ணியும் பரமாத்மர்கள்லாம் ஜீவாத்மாக்கள். அப்ப என்ன நினைச்சான் பகவான்? தன்னையே அப்பவும் தன்னைத்தான் தப்பா நினைக்கிறான். இல்ல நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன். என்ன தப்புன்னா, ஒரு மானை பிடிக்கணும். மானை பிடிக்கணும்னா யாரு? வேடம் தான் மானை பிடிப்பான். அந்த வேடம் என்ன பண்ணா, புளிய கட்டி வச்சுட்டான். புளிய கட்டி வச்சுட்டு இந்த புலியுடைய வாசனை இருக்கு இல்லையா, அந்த புலியுடைய வாசனைக்காக இந்த மான் கிட்டக்க வந்து என்கிட்ட வந்து அகப்பட்டுடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். இந்த நம்புற மாதிரி இருக்கா? மானை பிடிக்கிறதுக்கு புளிய கட்டி வச்சா அந்த புலியுடைய வாசனைக்காக மான் கிட்டக்க வந்துடும் அப்படின்னு நினைச்சேனா, இந்த நம்புற மாதிரி இல்லையே. இதுதான் தப்பு கணக்கு. அது யார் புலி? பகவான் புலி, நாமெல்லாம் மானு. அப்ப மானை பிடிக்கணும்னா மானை கொண்டுதான் மானை பிடிக்கணும். அப்ப மான் வாசனைக்குத்தான் மான் வருமே தவிர கிட்டக்க வருமே தவிர அது வேறு ஜாத்தியா போயிடுச்சுன்னா கிட்டக்க வராது இல்லையா? அப்ப ஜீவாத்மா பிடிக்க நான் ஏன் பரமாத்மா பிரயத்தனப்படணும்? நான் பிரயத்தனப்பட வேண்டாமே. ஏன்னா அவனுக்குள் வைத்து பிடித்தால் தானே முடியும். ஏன்னா எங்கேயே உட்கார்ந்து ஒண்ணு வேண்டாம். ஒரு யானையை பிடிக்கணும்னா ஆண் யானையை பிடிக்கணும்னா பெண் யானை வைத்துக் கொண்டுதான் ஆண் யானை பிடிக்கணும். அதுவரை ஆண்மானை பிடிக்கணும்னா பெண்மானை வைத்துக் கொண்டுதான் ஆண்மானை பிடிக்கணும். அதே போல இங்க ஜீவாத்மா கூட்டி, இந்த ஜீவாத்மா கூட்டி இருந்திருக்க நான் எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருக்கேன். பரமாத்மா நினைக்கிறாரு எங்க? அங்க சீவை கூட உட்கார்ந்துட்டு இருக்கேன். இறங்கி வந்ததை முதல் தப்புன்ட்டார். தன்னைத்தானே தப்புன்னு நினைக்கிறாரு. நான் இறங்கி வந்த தப்பு. இனிமே இவாட்ட வரப்படாது. இவாட்ட வந்தா என்னுடைய அவதாரத்தையும் மதிக்கிறது இல்லை, நான் பண்ண உபதேசத்தையும் மதிக்கிறது இல்லை, நான் என்னென்ன பண்ண அதையும் மதிக்கிறது இல்லை. அதான் நீ வரக்கூடாது. அப்ப என்ன பண்ணுவோம்? இவர்களுக்குள்ள ஒருத்தர் இருக்காரணும், அவர்களை வைத்து கொண்டு இவர்களை திருத்துவோம். இதுதான் அதான் தெரியாது. அதுதான் பார்வை வைத்து மிருகம் பிடிப்பாரை போலே. பார்வை வைத்து மிருகம் பிடித்தார். ஏன்னா மிருகத்தை வைத்து மிருகத்தை பிடிக்கிறோமோனோ. இப்ப பெண்மானை வைத்து ஆண்மானை பிடிப்பார், பெண் யானையை வைத்து ஆண் யானை பிடிக்கிறா இல்லையா? அதே போல சேத்தனரை வைத்து சேத்தனனை வசீகரிக்க வேண்டும். சைத்தன்யம் இருக்கக்கூடிய ஜீவாத்மா இருக்கா இல்லையா? அந்த ஜீவாத்மா வைத்துக் கொண்டு ஜீவாத்மா வசீகரிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சிட்டு அதனால பெரியாழ்வாரை அவதரிப்பி தருளினான். இதுதான் எதுக்கு சுவாமினே பெரியாழ்வார் ஏன் அவதாரம் பண்ண வச்சார்னா, ஒண்ணுமே இல்லை, நம்ம திருந்தது முதல்ல சரீரத்தை கொடுத்தான், சாஸ்திரத்தை கொடுத்தான், தானும் அவதாரம் பண்ணான். லக்ஷ்மணன், சத்ருக்னன், பரதாழ்வான் மூலம் அவதாரம் நமக்கு நிறைய சொல்லி கொடுத்தான். தான் கீதையில நிறைய சொன்னான். அர்ஜுனை வைத்துக் கொண்டு நிறைய சொல்லியிருக்கான். எதுக்கும் திருந்தாத காரணம் என்ன சுவாமி? அவர் யாரு, நாம யாரோ, ஜாத்திய வேறு. அதனால நம்ம பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி மானை வைத்துக் கொண்டு மானை பிடிப்பாரை போலே, யானை வைத்துக் கொண்டு யானை பிடிப்பாரை போலே. அப்ப இந்த ஜீவாத்மா ஓட்டி வைத்துக் கொண்டுதான் இந்த ஜீவாத்மா பிடிக்கிறது பெரியாழ்வார் அவதரிப்பித்தான். ஆக பெரியாழ்வாரை எதற்காக அவதரித்தான் என்றால், இதுவரை நான் பார்த்தோமே, இதற்குள் என்ன பாருங்க, இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்க மாட்டோம். இப்ப இதற்குள்ள எத்தனை 4000 வருஷம் போயிருக்கு தெரியுமா? அவரு சாஸ்திரம் கொடுத்ததிலிருந்து, அவதாரம் பண்ணதிலிருந்து, கீதையை கொடுத்ததிலிருந்து எத்தனை வருஷங்கள், அத்தனை வருஷம். அப்பனா நம்மளும் எத்தனையோ ஜன்மாக்கள் எடுத்திருக்கோம். ஒரு ஜன்மா 2 ஜன்மா இல்ல. ஏன்னா ஒண்ணு வேண்டாம், அவர் அவதாரம்னாலே ராமாவதாரமே 11,000 வருஷங்கள். ராமாவதாரம் 11,000 வருஷங்கள்.
அந்த 11,000 வருஷங்கள் இந்த மொத்த திட்டத்தையும் செயல்படுத்தி இத்தனையும் பண்ணணும். சாஸ்திரம் கொடுத்து சரீரத்தை கொடுத்து இத்தனையும் பண்ணி எல்லாமே வெட்டமா போயிடுத்து. இனிமே நாம பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ஒண்ணுமில்லை. ஒரு 10 விஷயம் காரியம் நல்லா பண்ணிதான் பலன் கிடைச்சிருக்கோம். அவர் அதை பண்ணாதபடியாலே இந்த பெருமாளுக்கு அந்த மாதிரி எண்ணம் வரவே வராது. மறுபடியும் ஏன் நம்ம முயற்சிக்கிறோம். நமக்கு இருக்கக்கூடிய நாமே ஒரு காரியம் பண்ண வச்சுக்கேன். ஒரு காரியத்தை பண்ணி நமக்கு சரியா கிடைக்கலன்னா விட்டுடுவோம். சீச்சி இந்த பழம் புளிக்கும், இந்த கேள்விப்பட்டிருக்கிறோம், சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு அந்த மாதிரி நம்ம விட்டுடுவோம். ஆனா பகவான் விட்டானன்னா திருப்பி முயற்சி திருவினையாக்கும். இவரை எப்படியா திருத்தலாமே, எப்படி திருத்தலாம் ஒவ்வொரு திருவந்துவதற்குண்டான ஒவ்வொரு நடவடிக்கை எடுத்துட்டே இருக்காரு. சுவாமி திருந்தலையே சுவாமி ஏன் விட்டேனா விட மாட்டார். முயற்சி திருவினையாக்கம் என்கிற ஒரு சப்தமே அவருக்காக தான் இருக்கு. அதனால்தான் ஆழ்வார தெரிவிக்கிறாரே, பொருளன்று உலகம் படைத்தவன் புகழ் மேல் மருளில் வன்குருகூர் வஞ்சடகோபன் தெருகொள்ளச் சொன்ன 1010 அருளுடையவன் தான் அணிவிக்கும் முடிச்சிலே முயற்சியில் மனம் தளர்வதே கிடையாது பகவான். அப்படிதான் முயற்சி எடுக்கிறான்னா. ஏன்னா லோகத்தை படைக்கிறான் பகவான். இல்லை படைச்சான் சுவாமி, இந்த தடவை இல்லானோ அடுத்த தடவை பலன் கிட்டும். இந்த தடவை இல்லானோ ஒவ்வொரு அவதாரத்தையும் பார்க்கறான். அவதாரம் என்ன? ஒவ்வொரு அவதாரத்தையும் இவா வருவான்னு அதைத்தான் பண்ணா. ராமாவதாரத்துல இவரே அழிச்சு போயிட்டார். அன்று சராசரங்களை வைகுந்த தேற்றி புற்பா முதலா புல்லுரும்பாதி ஒன்றின்றிய நட்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும். அந்த சராசரம் அத்தனை பேர் அழிச்சும் போயிட்டார். ஆனா அந்த அயோத்தி மாநகரில் மட்டும்தான், எல்லா தேசத்துல இல்லை. எதுவும் சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி இருந்தோம். இவர் முயற்சி பண்ணிட்டே இருக்கார். சரி சுவாமி பண்ணிண்டாரு, அது கிடைக்கலையோ சரி கேள்வியூர் ஆயிடுத்து, இனிமே இவ வரமாட்டார். நம்மளாம் என்ன பண்ணுவோம், சுவாமி தீர்த்தத்தை கொண்டு வாங்க அப்படி தெரிச்சிடலாம். இனி என்ன பண்றது, இவர் இவ்வளவுதான். அதெல்லாம் அது திருந்தாது சுவாமி, அதெல்லாம் திருந்தாத கேஸ் அப்படின்னு சொல்றோமோ. இவர் அந்த மாதிரி நினைக்கிறதே இல்லை, நினைக்கிறதே கிடையாது. திரும்ப எத்தனை தடவை அப்படின்னா அடுத்த தடவை வந்துடுவான், அடுத்த தடவை பலம் கிட்டுன்னு உற்சாகத்தோடு திருப்தி தன்னை சிருஷ்டிக்கிறானு ரொம்ப. அதுவும் இந்த தடவை வரல, நாம தான் என்ன பண்ணோம், யாரோ சொல்லியிருப்பான் சுவாமி 10 தடவை பண்ணிட்டு வரணும், இந்த தடவை பண்ணுவேன் கட்டாயம் வந்துடுவான் அப்படின்னு. இவருக்கு விருப்பமே இருக்காது. விருப்பமே இல்லாம அந்த சுவாமி சொன்னார், சுவாமி என்ன பண்ணி தொலைக்க வேண்டியிருக்கு அப்படின்னு இந்த விருப்பமே இல்லாம பண்றோமோனோ. பகவானுக்கு ஒரு ஜென்மா 10 ஜென்மா இல்ல, கோடிக்கணக்கான ஜென்மாக்கள் இந்த ஜென்மால திருந்துவான்னு காத்துட்டு தரணும். நாம திருந்தலைன்னா உடனே என்ன பண்ணும், பண்றதே இல்லை. சரி அடுத்தது இன்னொரு ஜென்மா திருந்துவான்னு என்ன பண்ணும், இவருக்கு நம்பிக்கை இருக்கப்படாத. நமக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. யாராவது ஒருத்தர் மோட்சத்துக்கு போறா, என்ன சுவாமி சரணாகி பண்ணா மோட்சம் போறாளா இல்லையா சந்தேகமா இருக்கு அப்படின்னு இந்த சந்தேகப்படுற போனோம். அந்த மாதிரி பகவான் இத்தனை கோடிக்கணக்கான ஜென்மாவை திருந்தல, இனிமேவா திருந்த போறான், திருந்த மாட்டான்னு விட்டுட்டு போனோம். விடுறதே கிடையாது. சரி விடுறது கிடையாது சுவாமி, சரி நம்ம கடமை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு பண்றானா. அப்படின்னு பண்றது இல்லை. எப்படி பண்றான்னா ஆர்த்தியோடு பண்றான், விருப்பத்தோடு பண்றான். அந்த விருப்பம் எப்படி இருக்குன்னா, இந்த ஜென்மம் வந்துருவானே, கட்டாயம் வந்துருவானே. ஏன்னா இந்த இத்தனை ஜென்மாக்கள் விஷயமே வேறு, இப்ப ஜென்மாக்கள் விஷயமே வேறு. இந்த ஜென்மா அவனுக்கு உகந்த ஜென்மவா இருக்கும். அதனால இந்த ஜென்மா கட்டாயம் வந்துடும். அத்தனை ஆர்த்தியோடு சிருஷ்டிக்கிறான்னா அதை பார்த்தாது நாம உற்சாகப்படணும். ஆனா நமக்கு அப்ப கூட மனம் தளர்வதுக்கு தேவையே இல்லை. தளரணும்னாலே அவன் தான் தளரணும். ஏன் சுவாமி, அவனுடைய சொத்து அவன் தளராது. அவன் நான் அசைச்சா இந்த நாடே அசைப்படுது. சங்கல்பத்தை சிருஷ்டிக்கிறான் இல்லையா, நாளைக்கு வேணும்னா மொத்த பேரை அழிச்சுன்னு போயிடலாம், ஒரு நிமிஷம் அழிச்சு விடலாம் இல்லையா. அத்தனை தூரம் நம்ம பெருமா வசீகத்தை வச்சிருந்தாலும் அவனுக்கு அடக்கி ஆண்டிருந்தாலும் நான் போகிற வழியில போக விடுகிறான் இல்லையா. நமக்கு ஒரு சுவாதந்திரத்தை கொடுத்துருக்கான். அந்த சுவாதந்திரத்தை வைத்து கொண்டு போகட்டும், வந்துடுவான், இந்த ஜென்மா வந்துடுவான் அப்படின்னு பாக்குறானா. அவனையே பார்த்து நாம என்ன கேள்றோம், இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கச்சே கடவுள் இருக்காரா பகவான், இந்த நாம கேட்கிறோம். இத்தனை முதல் முயற்சியிலிருந்து கடைசி முயற்சி வரைக்கும் பெரிய கிருஷி பண்றான். அந்த கிருஷி பண்றேன் இருக்கச்சே அவர் இருக்காரா சுவாமி,
இது இத்தனையும் பண்றதுக்கு அவர் திருவுள்ள முதல்ல எவ்வளவு வருத்தப்படும். நான் ஒண்ணு வேண்டாம், ஒரு ஒரு ஆத்துல ஒரு குடும்பத்துல தகப்பனார் ஒரு பிள்ளைக்கு நிறைய பண்ணிட்டு இருக்காரு. அந்த பிள்ளை யார் பேச்சும் கேட்டு 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 தகப்பனார் மேல ரொம்ப கோபம் இருந்துட்டு தகப்பனாருக்கு எதிர்த்தட்டாவே இருந்துட்டு இருக்கு. அவரும் பாப்பார் பாப்பார் பாப்பார், ஏதோ ஒரு 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 அளவுக்கு தான் பார்ப்பாங்க. இது பிள்ளையாது, இந்த பிள்ளைய போய் பெற்று வச்சிருக்கேடி அப்படின்னு தாயார்ட்ட கோச்சிட்டுருவார். கோச்சின்ட்டு இனிமே இந்த பிள்ளைக்கு நான் ஒன்றும் பண்றதா இல்லை அப்படின்னு அந்த மாதிரி பகவான் பண்ணணுமானோ பண்ணமாட்டான். ஏன்னா அந்த உறவு முடிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா எப்ப அது கத்திரிச்சு வச்சு கட்டிடுறா, ஏன்னா உடல் துவக்குதுன்னு அந்த குடல். ஏன்னா இங்க அப்படி இல்லை. குந்தன்னோடு உறவையில் நமக்கு ஒழிக்க ஒழியாத சம்பந்தம் இருக்கிறபடியாலே பகவான் விடுறதுக்கு எவ்வளவு வருத்தம் பண்ணோம். ரெண்டாவது, அவருக்கு சரீரமா தான் நம்ம இருக்கோம். அவருக்கு சரீரமா தான் நம்ம இருக்கோம். ஆமா, வாஸ்தவம் தான் சுவாமி. இப்ப நான் இந்த கை இதை எடுக்கிறோம்னு சொல்றது, இந்த கை எடுக்கலன்னு வச்சுக்க எனக்கு என்னமா கோவம் வரும். கையை ஏன் எடுக்கலன்னு கோவம் வருமோ, அதே போல அவருடைய சரீரமானா இருக்கும், அவர் சொன்னதை கேட்கறது இல்லை. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஏன்னா இப்ப நம் சரீரம் நாம சொன்னதை கேட்கணும், நமக்கு எப்படி இருக்கும்? காலாட்சேபம் கேட்டோன்னு உட்காந்துட்டோம், நன்னா காதை நன்னா தீட்டுன்னு கேட்டுட்டே இருக்கும். இல்ல காதை தீட்டல, நான் பேசாம எங்கேயோ இருக்கேன்னா கோபம் வருமோனும். அதே போல அவருக்கு என்ன பண்ணணும்? இது வேலை நம்ம சரீரமாச்சே, நான் சொன்னது கேட்கறது இல்லையா? அப்ப அது ஏன்னா நம்ம சரீரம் நம்ம கேட்கறதுன்னா வருத்தப்படுறது நியாயம். ஏன்னா சரீரம் நம்ம ரெண்டாவது நம்ம அதீனத்துல இல்லையே. நம் சரீரம் நம்ம அதீனத்துல இல்லை. ஏன்னா கண் கேட்கல காது கேட்கலன்னா விதின்னு சொல்லி விட்டுடுவோம். என்ன சுவாமி, கண்ணு கேட்கல காது கேட்கல இதெல்லாம் கேட்கல, சில பேர் கண் பார்வையே சரியா இல்லைன்னுவா. என்ன பண்றது, என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லி விட்டுருமானோ. ஆனா பெருமாள் யாரன்னு வந்துப்பாரு, யாரன்னு வந்துப்பாரு. பெருமாள் எதை விதின்னு சொன்னா விதியே அவர் தான், விதியே அவர் தான். நம்ம விதி விதின்னு சொல்லி விட்டுடுவோமனோ, அந்த விதியே அவர் தான். அப்படி கட்ட யாரன்னு வந்து கொள்வார், யார பண்ணுவார்னா தான் சொல்றது ஒரு வார்த்தையும் கேட்கறது இல்லை. சாஸ்திரத்தை கொடுத்தான், சரீரத்தை கொடுத்தான், ஆழ்வ என்னென்ன உண்டோ அத்தனை பண்ணி கொடுத்தாலும் பெருமாளை பொறுத்தவரைக்கும் அவருக்கு நம்ம விடத்துக்கு வழியே கிடையாது. ஆனா இருக்காரு, அவ்வளவு தூரம் நமக்குன்னு பாடுபடுறான் இல்லையா, அந்த பாடுபடக்கூடிய தன்மை இல்லையா, அதைத்தான் ஒரு ஆத்மா தன்னை கிட்டுவான்ன்றது. அதுதான் சேத்தன லாபம் சர்வேஸ்வரனுக்கு. ஒரு ஜீவாத்மா கிடைக்கிறான்னா அதனால ஆனந்தப்படுறது யாருன்னா பகவான். அத்தனையே தன் சொத்து தனக்கு வருது, தன் சொத்து தனக்கு வந்துருத்தோன்னா அத்தனை ஆனந்தம். அந்த ஆனந்தத்துக்காக தான் நாம எத்தனை தப்பு பண்ணாலும், எத்தனை அவனை கணிசிக்காம பண்ணாலும், கணிசிக்காம போறது மட்டுமல்ல அவன் மேல வெறுப்பா வேற இருக்கும். இத்தனை இருந்தாலும் நம்ம விடாம பின்தொடர்ந்து உலகமேத்தும் தென்னானாய் வடவானாய் குடபானானாய் குணபால பதையானாய் இமையோர்க்கென்று முன்னானாய்னு திருவங்கியாழ்வார் சொன்னா போல வடக்கு மேற்கு தெற்கு கிழக்கு 4 திக்கு நம்ம கட்டி வைத்துக் கொண்டு நமக்காக பாடுபட்டு இருக்கானோ. அப்படி இருக்கச்சேதே இனி என்ன பண்ணலாம் யோசனை பண்றச்சு. இனி பெரியாழ்வாரை அவதரிப்பித்தான். அதான் கொண்டுட்டார். அவதானந்தி மாமூடா என்கிறபடியே அனீஸ்வரமாக்கிற தோஷத்தை ஆவிஷ்கரித்து கார்க்கடை கொள்ளுமாறு அவையும் காரியகரமாவதில்லை. இனி நாம் பார்வை வைத்து மிருகம் பிடிப்பாரை போலே சஜாத்திய முகத்தால் சேத்தனரை வசீகரிக்க வேண்டும் என்று பார்த்தடி. சஜாத்தியம்னா ஒரே ஜாதி, விஜாத்தியன்னா வேற ஜாதி. சஜாத்திய முகத்தாலே சேத்தனரை வசீகரிக்க வேண்டும் என்று பார்த்தருளி பெரியாழ்வாரை அவதரிப்பித்தருளினான். இப்ப பெரியாழ்வார் அவதான இவ்வாழ்வார். இப்ப ஆழ்வாருடைய இனிமே ஆழ்வாருடைய பிரபாவத்தை சொல்ல போறார். இவ்வாழ்வார் நம்ம ஆழ்வார் சகஜ தாஸ்யத்து உடையவர் ஆகையால் பகவத் விஷயத்தில் கிஞ்சித் கரித்து காலக்ஷேபம் பண்ண வேண்டும் என்று பார்த்தொள்ளி அது செய்யும் இடத்தில் அவன் உகந்த அடிமையே கர்த்தவியம் என்று அனுசந்தித்து அவதாரங்களை ஆராய்ந்து பார்த்த விடத்தில் கம்சனுக்கு பணி செய்து போய்ந்த மாலாக்காரர் கிரகத்திலே எழுந்தள்ளி பூவை இறந்து அவன்தான் பிரசாத பரமோநாதோ மமகேகம் உபாபகதோ தன்யேகம் அர்ச்சிஷ்வாமி மால்யோப ஜீவனகா என்று உகந்து சூட்டச் சூடினபடியை அனுசந்திக்கையாலே இவ்விஷயத்துக்கு பூவிடுகை ஒழிக வேறு கர்த்தவியமில்லை என்று நமக்கு திருநந்தவனம் செய்கையிலே உத்தேகித்தார் ஒருவரிலே. இது வரைக்கும் பார்த்துக்கணும். இனி ஆழ்வாருடைய பிரபாவத்தை சொல்ல போறார்.
ஆழ்வாருக்கு இருக்கிறது சகஜ தாஸ்யம். இனிமே கொஞ்சம் இது வரைக்கும் கதை கேட்டுட்டோம், இனிமே சம்பிரதாயம். சகஜ தாஸ்யம், சகஜ தாஸ்யம்னா ரத்தத்தோடு ஊறி இருக்கிறதுன்னு அர்த்தம். தாஸ்யம் ரத்தத்தோடு இருக்குது, இதைத்தான் சகஜ தாஸ்யம். திடீர்னு ஒரு நாள் புஸ்தகத்தை படிச்சு இன்னிலிருந்து நான் பகவான் தாசன், திடீர்னு ஒரு நாள் புஸ்தகத்தை படிச்சேன் சுவாமி, அக்கார வாச்சன பகவானுக்கு மக்கார வாச்சன ஜீவாத்மா அடிமைன்னு சொல்லிட்டா இன்னிலிருந்து தாசன் அப்படின்லாம் இல்ல. பெரியாழ்வார் அப்படி இல்ல. பெரியாழ்வார் தாசத்துவம் எப்படிமா இருக்கு? ஏழாட்காலம் பழிப்பிலுவோம் நாங்கள், ரொம்ப முக்கியம். ஏழாட்காலம் பழிப்பிலுவோம் அப்படின்னு தெரிவிக்கிறாளையா, அதைத்தான் இங்க எந்த தந்த 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 தன் மூத்தப்பன் எழுவடிகால் தொடங்கி வந்து வழிபடியார் செய்கின்றோம். திருவோண திருவிழில் அந்தியம் போதல் அறிவுருவாக ஒரு உருவு. இந்த ஜென்மா இல்ல, இதுக்கு முன்னாடி இவர் இல்ல, இவர் பரம்பரையா 7 ஜென்மாக்கள், 7 பரம்பரை. அந்த 7 பரம்பரை 7 ஜென்மமாக நாங்கள் தாசர்கள். இந்த பெரியாழ்வாருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. அவருக்கு என்னைக்குன்னா அவளுக்கு 7 பழிப்பு கிடையாது. மேல வந்தா இந்த இளவரசி ஆட்டானா அப்ப இருக்காது. 7 பழிப்புன்னா ஏதோ பழிப்பு இருக்கா சுவாமின்னா, பழிப்பு என்னன்னா இவாளுக்கு தாசியர்கள் இல்லை சுவாமி. இந்த வம்சத்துக்கு முன்னாடி தாசியர்கள் இல்லையோ, அந்த வம்சத்துக்கு முன்னாடி தாசியர்கள் இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு குறையே கிடையாது. அதான் 7 பழிப்புறம். ஆனா இது ஆழ்வார் கொண்டு என்றைக்கும் கைங்கரியம் பண்ணக்கூடிய குலத்திலே உதித்தவர் ஆழ்வார். பேயர்த்தங்கள் குலத்துதித்த விஷ்ணு சித்தன். அதனால இந்த ஆழ்வாருக்கு தோணிட்டு பகவத் விஷயத்தை தான் கைங்கரி பண்ணணுமே. ஏன்னா 7 பழிப்பிலும் நம் குலம், நம் தாத்தா என்ன, தாத்தா தாத்தா என்ன, தாத்தாவுக்கு தாத்தா என்ன, அவெல்லாம் இப்படியே கைங்கரியத்தில் இருந்துட்டு இருக்கணும். இப்ப நாம இப்பதான் கைங்கரி பண்ணணும். அடிமை அடிமைன்னு சொன்னா பிரயோஜனம் இல்லை. அடிமைன்னு சீட்ல எழுதிட்டேன், கொடுத்துட்டேன். சுவாமி அடிமைத்தனம் எழுதியிருக்க சுவாமி, நான் பகவான் தாசபோதம் தான் சொல்லி பிரயோஜனம் இல்லை. தாசபோதம் சொல்றதை காட்டலாம், அதை அனுஷ்டானத்தை கொண்டு வரணும். அனுஷ்டானத்தை கொண்டு வரணும் என்னன்னா, கிஞ்சித்காரன் கைங்கரியமாவது பண்ணியாகணும். கிஞ்சித்காரன் கைங்கரியம் பண்ணலன்னா நீ தாசம் சொல்றதுல பிரயோஜனமே இல்லை. சுவாமி என்னால எழுந்துக்க முடியல, நான் என்னமா கைங்கரியம் பண்றது? உட்கார்ந்த இடத்துல இருந்துட்டு இருக்கேன், எழுந்துக்கவும் முடியலன்னா நினைக்க முடியறதுன்னு அது நினைக்கலாமோ? கைங்கரியம் 3 விதம். சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தேவபிரானையே கந்தையா என்றடைந்து அப்படின்னு தெரிவிக்கிறாரியா. சிந்தையாலும் கைங்கரியம் பண்ணலாம், சொல்லாலையும் கைங்கரியம் பண்ணலாம், செய்கையினாலும் கைங்கரியம் பண்ணலாம். அடைய இதை சொன்னேன்னு உடனே என்ன தோணுன்னா, அப்ப நான் சிந்தையிலே பண்ணிடுறேன் சுவாமி. இன்னைக்கு அங்க பாசாய் கோயில்ல இதெல்ல பெருக்குறோம்னு நான் கைங்கரியம் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன். சிந்தை பண்ணிட்டு இருக்கேன், பெருக்கிட்டேன். முடிஞ்சுத்தணும் சுவாமி கைக்கிறோம், சிந்தையாளுக்கு பண்றேன்னா அது இல்லை. என்ன பாதுங்க, இப்ப யாருக்கு அந்த சிந்தை கைங்கரி இன்னைக்குமே சரணாகதி தான் சிந்தை பிரதானம். சரணாகதி காய்கமாவும் பண்ணலாம், மானசிகமாவும் பண்ணலாம், அதே போல வாச்சிகமாவும் பண்ணலாம். ஆனா சரணாகதியில பிரதானம் என்னன்னா மானசீகம் தான் பிரதானம். இது பிரார்த்தனா மதி சரணாகதி. அதே போல கைங்கரியம் மானசீகம் தான் பிரதானம் கிடையாது, கைங்கரியம் பண்ணியாகணும். நம்ம என்ன நினைக்கிறோம், சரணாகதியில மானசீகம் தானே பிரதானம். மானசீகம் என்ன, சிந்தை பிரார்த்தனா மதி புத்தி விசேஷம் தான் சரணாகதி. அதே போல புத்தி விசேஷம் தான் கைங்கரியம்னா கிடையாது. புத்தி விசேஷம் கைங்கரியில பண்ணியே ஆகணும். பண்ண முடியல சுவாமி, என்னால எழுந்துக்க முடியல, உடம்பு முடியலன்னா அப்ப நீ சிந்தையால பண்ணலாம், சொல்லால பண்ணலாம். ஆழ்வார் பாசுரங்கள் இருக்கு, ஸ்தோத்திர பாடங்கள் இருக்கு, அதெல்லாம் சேவிக்கலாமனோ. அதைத்தான் இங்க கிஞ்சித்காரன் கைங்கரியம் பண்ணணுமானோ. கைங்கரியம் பண்ணணும், என்ன கைங்கரியம் பண்ணணும், இல்லைன்னா சேஷத்தை சித்திக்காது. நான் பகவான் சேஷி, நான் சேஷபோதன், அவர் சேஷி, நான் சேஷபோதன்னா அது நிக்கணும்னாலே நான் சேஷபோதன் நிக்கணும்னா கிஞ்சித்காரன் கைங்கரியம் பண்ணணும். அப்ப நான் அடிமைன்னு வாயில் சொல்லி லாபம் இல்லை, அடிமைத்தனத்தை காட்டணும். அது கைங்கரியம் பண்ணாதான் அந்த அடிமைத்தனத்தை காட்டுவதாக அர்த்தம். அதற்காக என்ன பண்ணலான்னு யோசித்தார் பெரியாழ்வார். யோசித்தார், அவதாரங்கள்ல யார் என்னென்ன பண்ணியிருக்கான்னு யோசனை பண்ணி பார்த்தார். என்ன பாருங்க, அவதாரங்கள்ல யார் என்ன பண்ணியிருக்க யோசனை பண்ணி பார்த்தார். ராமாயணம் என்ன, மகாபாரதம் என்ன, பாகவதம் என்ன, இதெல்லாம் அழிச்சு பார்த்தார். எதில் பார்த்தாலும் ஒரு கைங்கரியம் நல்லா பளிச்சுன்னு தெரியும்.
ராமாயணத்துல ஒரு கைங்கரியம் என்ன பளிச்சுன்னு தெரியுது, மகாபாரதத்திலும் ஒரு கைங்கரியம் பளிச்சுன்னு தெரியுது, பாகவதத்துல ஒரு கைங்கரியம் பளிச்சுன்னு தெரியாது. அது என்ன கைங்கரியம் சுவாமி? புஷ்ப கைங்கரியம், நிர்திஷ்டமான கைங்கரியம், எந்த தோஷம் இல்லாத கைங்கரியம். அந்த புஷ்ப கைங்கரியம் நல்லா பளிச்சுன்னு தெரியுது. சரி, அந்த புஷ்ப கைங்கரியத்தையே பண்ணுவோம் பெருமாளுக்காக அப்படின்னு நினைச்சிட்டு அதற்காக தோற்றம் அமைத்தார். அப்படின்னு சுருக்கமா சொல்றேன். ஏன்னா மேல கொஞ்சம் கொஞ்சம் வரப்போறது, உங்களுக்கு அநேகம் உங்களுக்கு இந்த சரித்திரம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால சுருக்கமா சொல்லுங்க. புஷ்ப கைங்கரியம் பண்ணணும். ஏன்னா இவர் இந்த இதிகாச புராணங்களா அலசி பார்த்தார். அலசி பார்க்கறச்சு அங்க ஏதோ ஒரு பளிச்சுன்னு தெரியறது புஷ்ப கைங்கரியம் தான். அந்த புஷ்ப கைங்க இவர் பிராமணோத்தமர் இருந்தாலும் பிராமணத்தை இவர் திருவாரூர்லாம் பண்ண முடியாதுன்னா அதுக்குன்னு தனியா இருக்காரு, அவாதான் பண்ண முடியும். பிராமணா இருக்கிறவா எல்லாருமே கோயில போய் கைங்கரியம் பண்ண முடியாது பகவான் பக்கத்துல. அதுக்குன்னு யோகதை படத்தவன் தான் போகணும். இவர் புஷ்ப கைங்கரியம் பண்ணனான்னா சரி பண்ணலாம்னு நினைச்சிட்டார். நினைச்சோன்னா உடனே தோட்டம் அமைக்கணும் போனோம், நந்தவனம் அமைக்கணும். இன்னைக்கு நந்தவனம் இருக்கு, பெரியாழ்வான் நந்தவனம். அந்த நந்தவனம் அமைச்சார். நந்தவனம் அமைக்கிறதுக்கு என்ன, நாட்டு நடணும், பாத்தி கட்டணும், தண்ணீர் பாய்ச்சணும், புஷ்பங்களை கொஞ்சம் பூத்துடுத்து வடபெரும் கோயிலுடையாருக்கு சமர்ப்பிக்கணும். வடபெரும் கோயிலுடைய அதான் தெரிவிக்கிறாரு. இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் குறைவாந்தன் பன்னடி காண்பதோர் ஆணையினால் பொறுகையர் கண்ணினை துஞ்சா அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அப்ப அந்த முதல்ல பெரியாழ்வார் தான் முதல்ல புஷ்ப கைங்கரியம். அந்த புஷ்ப கைங்கரியம் பண்ண கைங்கரியத்தை பெருமாள் பண்ணி எது பிடித்தமோ அது நல்லா பண்ணணும். சரி சுவாமி புஷ்ப கைங்கரியம் பண்ணார். இப்ப எனக்கு பிடிச்ச மாதிரி புஷ்ப கைங்கரி பண்ணணுமா, பகவானுக்கு பிடிச்ச மாதிரி புஷ்ப கைங்கரி பண்ணணுமா? புரியறதுக்கா சொல்றேன். ஆச்சாரியன் எழுட்டார், ஆச்சாரியன் எழுட்டார் வச்சுக்க, அவருக்கு ஏதோ கொடுக்கணும்னா அவருக்கு இந்த பக்ஷன்லாம் பிடிக்கும் சுவாமி அப்படின்னு அவருக்கு அந்தந்த பக்ஷனும் கொடுத்தா பரவாயில்ல. எனக்கு இது பிடிச்சிருக்கு சுவாமி அவருக்கு கொடுத்துடுறேன். எனக்கு அது பிரயோஜனம் இல்லை, அவர் உகந்தது பிடிக்கணும். அதே போல பகவத் கைங்கரியம் பகவானுடைய முக்கோல்லாசத்துக்காக கைங்கரியம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு பண்ணப்படாது. என்ன பிறகு எந்த கைங்கரியம் ஆகட்டும், இந்த கைங்கரியம் பண்றபடியால பகவானுக்கு ஆனந்தமா பாத்துக்கணும். இந்த கைங்கரியத்திலும் சில தீயதெல்லாம் கூட இருக்கு. என்னோட வரைச்ச சொல்றேன், எதுவும் சொல்ல வந்தேன்னா இது ஜீவத்து பண்ணா எடுத்திருக்காரு. அதனால பகவானுக்கு பிடிச்சிருக்கு. சில பேர்னா இத சாத்திரா பிடிக்கிறது அப்படின்னு சில பேர் சாத்திரா பாருங்க, அது முக்கியம் இல்லை, அவர் திருவள்ளத்துக்கு உகந்ததான் பார்க்கணும். அவர் திருவுள்ள உகந்தந்தா அது சாத்தலாம். எனக்கு பிடிச்சிருக்க பண்ணப்படாது. அப்படி பண்ணினா என்ன சுவாமி, அப்படி பண்ணா என்ன சுவாமி, கைங்கரியத்துல ஒரு அகங்காரம் வந்துடுறது. இதத்தான் மற்ற இனம் காமங்கள் மாத்துன்னு ஆண்டாள் தெரிவிக்கிறார். ஸ்ரீமதே நாராயணாய நமக்கான துவயத்துல உத்தரவாக்கியம் சொல்றது. எது சொல்லுவேன்னா, இப்ப நான் லோகத்துல இருக்கக்கூடிய அகங்காரத்தை நான் தொலைச்சுதான் கைங்கரியத்துக்கு வந்திருக்கேன். இந்த கைங்கரியத்துக்கு வரதே பெரிய விஷயம், சாமானிய விஷயம் இல்ல, வந்த விஷயம். கடைசியில அங்க ஒரு அகங்காரம் வந்துருத்துனா சுவாமி அகங்காரம் வேண்டாம், எல்லாத்தையும் தொலைச்சாச்சு, பகவத் கைங்கரியம் தான் முக்கியம். இந்த பகவத் கைங்கரியம் வந்துட்டு என்னுடைய விருப்பத்துக்காக கைங்கரியம் பிரயோஜனமே இல்லை, அந்த காட்ட பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் கடைசியில அங்க அகங்காரம் அமங்காரத்தை காட்டப்படாது. எனக்கு சில பேர் எனக்கு தான் சுவாமி சேவாக்காரெல்லாம் தெரியும், எனக்கு தான் திருவாராதனா தெரியும், நான் அலங்காரம் பண்ற மாதிரி யார் பண்ணுவா அப்படின்னு தெரியுறா இல்லையா, எனக்கு தான் உபன்யாசம் பண்ண தெரியும், என்ன போல யார் பண்ணுவா அப்படின்னு கேட்கறா பாருங்க. இதெல்லாம் பேசிட்டு தான் பிரயோஜனமே இல்லை, இதெல்லாம் காரியக்கரமே கிடையாது. பகவான் உகந்த கைங்கரியமா இருக்கணும், நம்ம ஆனந்தத்துக்காக கைங்கரியம் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோ, ஸ்ரீவைகுண்டம் போனாலும் பகவான் உகப்புக்காக தான், அவனுடைய முக்கோல்லாசத்துக்காக தான் கைங்கரியம். தனக்கேயாக எனக்கே ஆட்சை எக்காலத்தென்று என் மனக்கே இடவீடின்று மண்ணி தனக்கேயாக எனக்கொள்ளு மீதை எனக்கே கண்ணனை யான்கொள் சிறப்பே. அவனுடைய கைங்கரியம் அவனுடைய ஆனந்தத்துக்காக இருக்கணும். உந்தன் திருவுள்ளம் இடர்கெடுந்தோறும் நான்கள் வியக்க இன்புறுதும் என் பெண்ணையாற்றோம் எம்பெருமான் பசுமைக்க போகையில் 10 திருவாமிழி சென்மான பதிகம் மெய்மறி தோழினை மணியமால பதிகம். அந்த பதிவு திருவார் உந்தன் திருவள்ளம் இடர்கெடுந்தோறும், ஏ பகவன் உன்னுடைய திருவள்ளம் எதுவோ அந்த திருவள்ளம் தான் பிரதானம். நாங்க விகக்க இன்புறுதி என் பெண்மை ஆற்றோம் தெரிவிக்கிறாளியா. அப்ப உன் திருவள்ளம் ஆனந்தம் அடையக்கூடிய எந்த கைங்கரியமோ அதைத்தான் செய்வோம். இதத்தான் ஆண்டாள் திரு பாராட்யம் ஸ்வம் சுதி சத சிர சித்தம் அத்தியாபயந்தி. பாராட்யம்
ஸ்வம் சுச்சி சதத்திரது அப்படின்னு அப்படின்னு அர்த்தம். அதுதான் எங்களுக்கு கர்த்தவியம். உன்னுடைய ஆனந்தம் பிரதானம். ஏன்னா இந்த இடத்துல கண்ணன் தூங்கிட்டு இருக்கா. தூங்கிட்டு இருக்க ஆண்டவர் எழுப்புறான். தூங்குற எழுப்புறாருன்னா என்ன வேணும்னு கேட்டா, தூங்கிட்டு இருக்கான். தூங்கி எழுப்பிட்டு என்ன வேணும்னு கேட்டா, உனக்காக நான் இருக்கேன். சரி, இது சொல்றதுக்கு தூங்குறவளை எழுப்பணும். ஆமா, உன்னுடைய ஆனந்தத்துக்காக நான் இருக்கேன். இன்னொன்னு சில பேர் நான் தூங்கிட்டு இருக்கச்சு ஒரு தட்டுவா, தூங்குறேனா எழுப்பிட்டு தூங்குறேன்னு கேட்பான். ஆண்டா என்ன பண்ணா, தூங்கி கொண்டிருக்க ஒரு கண்ணனை எழுப்பி உனக்காக நான் இருக்கேன், எனக்காக இல்ல. பாராட்டியம் ஸ்வம், பாராட்டியம் எதற்காக எழுப்பேன் தெரியுமா? அடியேன் தேவரீருக்கே அனன்யாக சேஷபோதன், இதை சொல்லத்தான் எழுப்பினேன். தேவரீருக்கே அனன்யாக சேஷபோதன் அப்படின்னு எழுப்பின கண்ணன் தெரிவிக்கிறார். இதை கேட்டு திரும்பி தூங்கலாமான்னு கேட்கிறேன். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப இது ஏற்கனவே தெரிஞ்சு நீ புதிதாக எழுப்பி சொன்னாயே திருப்பா 30 பாசத்த கருத்தே இதுதான். பாராத்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தம் அத்தியாபயந்தி. அப்ப மற்ற பேருக்கு ஆளாவது கிடையாது, பகவானுடைய ஆனந்தத்திற்காகவே கைங்கரியம். இதைத்தான் மற்ற நம் காமங்கள் மாத்துன்னு. அதே போல இப்ப பெரியார் புஷ்ப கைங்கரியம் அவனுடைய உகப்புக்காக, நம் உகப்பு இல்ல, அவனுடைய உகப்புக்காக பண்ணார். எப்படி பண்றார், என்னவா பண்றார்? இப்ப சரித்திரம் எல்லாம் பார்த்தாரு. மகாபாரதம் பார்த்திருக்கார், பாகவதம் பார்த்திருக்கார், ராமாயணம் பார்த்திருக்காரு. அதுல இருந்து எங்கிருந்து எடுத்துக்காருன்னா, கம்சனுக்கு மாலாக்காரன் கைங்கரியம் பண்ணிருக்கான். ரொம்ப ஆச்சரியமான கைங்கரியம். அந்த கைங்கரியத்தை நாம் பண்ணுவோம்னு சொல்லுகிறார். கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்கட்டும், நாமும் நாளை பார்த்தால இந்த கைங்கரியத்தை மேற்கொண்டு தொடருவோம்னு. ஆழ்வார் பெருமானார் திருவிழேசனம், ஆச்சாரியன் திருவிழேசனம், பாகவதால் திருவடிகளே சரணம். இன்னைக்கு சாயங்காலம் தெலுங்கு காலட்சேபம் உண்டு, முடிஞ்சவா வரலாம், தெரிஞ்சவா வரலாம். நாளை காலத்துல இதே பிரகாரம் 3 நாட்கள் உண்டு. ஆனா இன்னும் உங்களுக்கு மெசேஜ் வரலன்னு நினைக்கிறேன். நாளைக்கும் இதே காலட்சேபம் உண்டு, இதே 10 மணி. இன்னைக்கு 11 மணிக்கு. இன்னைக்கு அவனே விட்டுதான் எனக்கு கொஞ்சம் காரியம் எல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் நாளை ஆயிடுச்சு. 11 மணிக்கு இன்னைக்கு போட்டுருந்தாச்சு. நாளைக்கு 10 மணிக்கு. நாளை மறுநாளும் உண்டு. திங்கள் செவ்வாய் புதன் 3 நாளும் உண்டு. அதுல திங்கள் மட்டும்தான் 11 மணிக்கு. இன்னைக்கு அது ஆயிடுச்சு. நாளை 2 நாளும் 10 மணிக்கு உண்டு. அவசியம் வரும்படி பிரார்த்திக்கிறேன். இப்ப ஏதாவது சந்தேகம் இருந்தா அவசியம் கேட்கலாம். ஆழ்வார் பெருமானார் திருவிழேசனம், ஆச்சாரியன் திருவிழேசனம், பாகவதால் திருவடிகளே சரணம். அடியன் சிறுமதே ராமானுஜாய நமக. அடியன் திருவடியில் சேர்ச்சுக்கிறேன். ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. அடியன் ராமானுஜதாச சுவாமி திருவடி சேவிச்சுக்க சுவாமி. ராமானுஜாய நமக. அடியன் தேவரி திருவடி சேவிச்சுக்க சுவாமி. ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஸ்ரீமதி ராமானுஜாய அடியன் ராமானுஜாய அடியன் ஸ்ரீமதே ராமானுஜாய அடியன் பாக்யம் சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. திருவடி சேவிச்சுக்க சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியன் சுவாமி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தேவரேத்தருடைய சேவிச்சுக்கிற சுவாமி. அடியன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியன் அடியன் சுவாமி, இது ராமானுஜர் நூற்றாண்டு அது எப்போ சுவாமி? இந்த வாரம் மட்டும் ராமானுஜர் நூற்றாண்டு கிடையாதுமா. என்ன இங்க வையாரம் குரூப்ல நேத்தியிலிருந்து பாகவதம் யாரோ சொல்லிட்டு இருக்கா. அந்த ராமானுஜம் டைம் தான் அந்த பாகவதம் போயிடுச்சு. ஓ சரி சரி சுவாமி. அதனால இந்த வாரம் மட்டும் ராமானுஜம் அது கிடையாது. சரி சுவாமி. அடுத்த வாரம் அது ஏதோ சப்தாகமம் பார்த்தோம் சுவாமி. 7 நாள் அது இருக்கிறபடியால இப்ப அதையும் இதையும் 2 பேரும் பிங்கிள் பண்ணியாச்சுன்னா ஜனங்க வரமாட்டாங்க. அதனால ராமானுஜம் அடுத்த வாரம் வச்சுக்குவோம். இன்னைக்கு இது திருவாய்மொழி, ஏன்னா திருவாய்மொழி தான் ரொம்ப சமம். அதனால இதை வச்சுட்டு சுவாமி பாக்கியம். அடியன் ராமானுஜாய. அப்படின்னு ஒரு நான் இன்னைக்குதான் வந்திருக்கேன் ஆக்சுவலா கால் பண்ணி கேட்க. நீங்க இப்போ திருவாய்மொழிக்கு தான் முதல்ல தனியன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு இருக்கீங்களா, இல்ல பெரியாழ்வார் பத்தி சொன்னீங்களே அதனால கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. இல்லம்மா, திருவாய்மொழி தனியன் திருவாய்மொழிக்கு உண்டான திருவாய்மொழி ஆரம்பிக்கிறதுக்கு தான் திருப்பல்லாண்டு.
திருப்பல்லாண்டு சொல்லிட்டு இருக்கீங்களே. ஆமா ஆமா. இப்ப முதல்ல பொதுத்தொழில் ஆயிடுத்து. அதுக்கப்புறம் வந்து அந்த பொதுத்தொழில் ஆனதுக்கு அப்புறம் அந்த குரு பரம்பரை வீடு குரு பரம்பரைன்னு இருக்கு, அதோடைய தனின்னு ஆயிடுத்து. இப்ப திருப்பல்லாண்டு. திருப்பல்லாண்டு முடிஞ்ச உடனே கன்னி சிறுத்தாம்பு. கன்னி சிறுத்தாம்பு ஆனதுக்கு அப்புறம் தான் திருவாய்மொழி. ஓகே அடி. ஓகே. தன்யஸ். அடியன் ராமானுஜதாச சுவாமி. சுவாமி ஒரே ஒரு சின்ன டவுட் சுவாமி. சொல்லுங்க. தேவரி சுவாமி, இப்ப நம்ம புஷ்ப கைங்கரியம் பண்றோம், அதுல நமக்கு எந்த அகங்காரம் மமக்காரமும் வரக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனா நம்ம பெருமாளுடைய திருவுள்ள முகத்துக்காக மாத்திரம்தான் அந்த கைங்கரியம் பண்ணணும்னு சொன்னீங்க. இப்ப நான் ஒரு மாலை தொடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அந்த மாலை வந்து இவ்வளோ அழகா இந்த டிசைன்ல பண்ணா பெருமாளுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது கூட தப்பாங்க சுவாமி? இல்ல, இத பண்ணினா பகவான் நன்னா சாத்திக் கொள்வார் என்கிற எண்ணம் நமக்கு வரலாம். அப்படி வந்தா ஓகேங்களா? சாத்தி பார்த்து என்ன வரணும், நான் நன்னா சாத்துவேன் எண்ணம் வரக்கூடாது. அடியேன் சுவாமி, அடியேன். அதனால அவருக்கு நன்னா இருக்கும் அந்த எண்ணம் வரக்கூடாது. இந்த புஷ்பத்தை அவர் நன்னா சாத்திக் கொள்வார் அந்த எண்ணம் வரும். அடியேன் சுவாமி, தன்யோஸ்மி சுவாமி, தன்யோஸ்மி சுவாமி. புத்தியை கொடுத்தது அவர், அந்த புஷ்பத்தை கொடுத்ததும் அவர், கட்ட சொன்னதும் அவர், எல்லாமே அவர் பண்ணிட்டு நான் தான் கட்டேன்னு இருந்துச்சுன்னா அப்ப அதுல அகங்காரம் வந்துடுறதுன்னு அர்த்தம். அடியேன் சுவாமி, அடியேன் தன்யோஸ்மி சுவாமி, தன்யோஸ்மி சுவாமி. சாமி இப்ப இன்னைக்கு காலையில சாமிக்கு பெருமாளுக்கு திருத்தலாய் சாத்தினாங்க சாமி, நல்லா அமைஞ்சிருக்குது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுட்டாங்க சாமி. அப்படி நினைக்கலாம்ல? அவர் அவர் அமைத்து கொண்டார்னு நினைக்கணும். சரிங்க சாமி. இன்னைக்குமே அர்ச்சகர்லாம் பெருமாள் புஷ்பம் சாத்துறாருன்னா சாத்தி முடிச்சுட்டு வெளில வந்து நின்று அப்படி தூரக்க வந்து நின்று பாப்பா, பெருமாள் என்னமா புஷ்பம் சாத்திட்டு இருக்கார், என்னமா புஷ்பம் சாத்திட்டு இருக்கார், இந்த வார்த்தை தான் சொல்லுவா. சாத்திருந்தீங்க புரியுதா? இது சரிங்க சாமி. அடிய நல்லா அமைஞ்சிருக்குது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறதுங்க சாமி. ரெண்டு பக்கமும் தோல்ல அப்படியே திருத்தலாய் அப்படியே சாமி அதே நல்லா அமைஞ்சு என்னமா அவர் அமைத்து கொண்டார்னு அமைத்து கொண்டார். சரிங்க சாமி. அடியன் சாமி, அடியன். சாமி இப்ப 10ஆம் பத்துல ஒரு 10ஆம் பத்துல எத்தனாவது பாசுரங்க சாமி நீங்க அந்த புஷ்ப கைங்கரியத்தை தான் சொன்னீங்க? அந்த எந்த பாசுரங்க சாமி? உந்தன் திருவுள்ளம் இடர்கிடந்தோர் நாங்கள் வியப்பேர்ந்தேன் தன்மையாற்றும் எம்பெருமான் பசுமை 10ஆம் பத்து 3ஆம் திருவாவிழி வேய்மறு தோலினை மெலியுமாலோன் பதிகம். சரிங்க சாமி, அடியன் சாமி.